the President of Kuala Lumpur Tour Association, and Honorable Treasurer of PATA for Malaysian chapter. The second speaker will be Mr. Subramaniam, the Managing Director of SC Southern Tour Travels in Emirates, a bus driver turned tourism entrepreneur who has experience of 30 years in this field. He is the council member for Johor Indian Chamber and also the Vice President for MATA under the Land Transport Department. And our moderator will be Dato Shan, by profession auditor, but by actual, how we know him will be a property and business consultant. Okay, now I would like to start the session. I'm passing the floor to Dato Shan. Thanks, Dachana. Dachana is our Secretary General for the Sri Lanka Indian Chamber of Commerce and Entrepreneurs. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இது நம்மளுடைய செகண்ட் ஸ்ரீ COVID-19 இஷ்யூல இருந்து. ஸோ இந்த டாபிக்ல வந்து நம்ம மெயினாக என்ன பேச போறோம்னா, பேசிக்லி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த COVID-19 என்ன ப்ராப்ளம் வந்தது, அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் வந்து as a businessman we need to do, and also what we are expecting from the government to assist us. நம்ம வந்து பல வருஷமா கவர்மெண்ட் நம்ம கணக்கு காமிச்சு கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டி எல்லாம் பண்ணிட்டு வரதுனால வந்து இந்த ஒரு இக்கட்டான நிலையில வந்து நமக்கு என்ன மாதிரி ஹெல்ப் கிடைக்கும், இல்லை என்ன மாதிரி ஹெல்ப் தேவைப்படுது நம்ம எழுதி சொன்னாதான் வந்து அவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. ரைட்? ஸோ வி நீட் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தென் அடுத்து 18 மாதத்துக்கு நெக்ஸ்ட், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி இஃபெக்டட் ஆஃப் கோவிட் பார்த்தீங்கன்னா டூரிசம் செக்டர். ஸோ this industry, whether we like or not, we're going to face a problem for next 18 months to sustain their business. So in order to sustain the business, whatever action we're going to take, either as entrepreneurs we are going to take or from the assistance from government, survive பண்ண முடியுமா 18 மாசம் பார்க்கறது தான் இன்னைக்கு பேச போறோம். அதன் அடிப்படையில் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிருக்க வந்து ஒரு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அருள்தாஸ் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, பிகாஸ் யூ ஆல் நோ ஹிம் வெரி வெல், பிகாஸ் a number of you are from tourism industry. Our Aruldas எல்லாத்துக்கும் தெரியும், tour and boss நாலே தெரியும், right? And now he venture into a hotel industry also. அதே மாதிரி the other side பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுப்ரமணியம் இருக்காரு. அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் வெல் நோன் அண்ட் மார்க்கெட்டிங் போஸ்ட்ல இருக்குன்னா வந்து ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஆல் நோஸ் அபவுட் ஹிம். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, இந்த இண்டஸ்ட்ரி COVID-19 அதில் வந்து என்ன மாதிரி இஃபெக்ட் வந்திருக்கு இதை பேச போகிறோம். அதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. அதாவது வந்து இந்த COVID-19 வந்த பிற்பாடு, கொரோனா வைரஸ் வந்த பார்த்தீங்கன்னா அதில் வந்த டிசம்பர் சைனாவில் ஆரம்பித்தாலும் அதோட இம்பேக்ட் வந்து இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ், இந்த டூர் சர்வீஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறவங்க, இந்த ஹோட்டல் ஓனர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த இம்பேக்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பேக்டே வந்தது மற்ற இண்டஸ்ட்ரியோட. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த 3ஆம் மாதம் 15ஆம் தேதி அந்த மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த சமிட்லேயே வந்து the tourism industry was affected, or we are losing almost 3.7 billion ringgit அப்பயே நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரி லூஸ் பண்ணியிருக்குன்னா, ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் இண்டஸ்ட்ரி. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா the industry is a very important industry for the country. ஏன்னா நம்ம ஜிடிபியில் வந்து ஏறக்குறைய வந்து 30% are contributed by our tourism industry. அப்போ டூரிசம் இண்டஸ்ட்ரி சொல்கிறப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம டூரிசம் இண்டஸ்ட்ரியில் எந்தெந்த கேட்டகரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து நம்ம டூரிசம் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஷாப்பிங் இண்டஸ்ட்ரி, ஷாப்பிங்கும் நம்ம டூரிசம் வரும், ஷாப்பிங் விழுவோம், அக்காமடேஷன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பாதிச்சிருக்கு, எஃப்என்பி இண்டஸ்ட்ரி பாதிச்சிருக்கு, ஸோ அது போக உங்கள் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி பாதிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரி வந்து பாதிச்சிருக்கு, இல்லாமல் கிடையாது. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரி பாதிச்சதுனால வந்து எல்லோருக்கும் ப்ராப்ளம். ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளையும் கூட்டு பேசணும் கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து we only select 2 பேர் அனுபவம் உள்ளவங்க, இவங்க என்ன சொல்றாங்க நம்ம கேட்போம். இதே சமயத்தில் உங்களை யாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா யூ கேன் டைப் வாட் எவர் யூ வாண்ட் டு சே. இதில் அதே சமயத்தில் அப்படி பேசணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, வில் அன்மியூட். இந்த நிகழ்ச்சி ஓடுற மட்டும் எல்லாத்துக்கும் நம்ம மியூட்ல வச்சிருப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இடையில வந்து எந்த சத்தம் வராமல் இருக்காங்க, மியூட்ல வச்சிருக்கோம். இதை முடிஞ்ச வந்து உங்களுக்கு யார் பேசணுமோ we can unmute, you can talk, you can tell us what is your problem, so we can look into it. சரிங்களா? அதன் அடிப்படையில் முதல்ல வந்து we will go to Dato Aruldas. Dato, உங்களோட பார்வையில் வந்து இந்த COVID-19 வந்து இப்போ நம்ம டிராவல் ஏஜென்ட்ஸ் உள்ளவங்க, இல்லை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி உள்ளவங்க, இவங்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சொல்லுங்களேன். Thank you, Dr. Sir.
Number problem on the whole tourism industry is badly affected. As you mentioned earlier, we are the first industry to be affected and last industry will be recovered. So you're gauging about 18 months, which is a reasonable sum. But we are looking at it by end of the year, by beginning of 2021, we should be seeing some light along the way. But nevertheless, the current, you take it a short-term and medium-term problem. Like hotel industry, is a major challenge. People don't travel. Even domestic market at the moment don't have. International market, maybe from February, we see the trend already. In fact, January we started feeling it, and February, March it's become worse, and after MCO it becomes zero. And hotels, as you know, is a very heavy commitment. Number of staff, loan repayment, electricity, water. So to maintain a hotel is a very heavy burden on the owners. And some cases where they are leasing the hotel or renting the building, and where even they don't serve the loan, they have to pay rental and things like that. So hotel, that's the result you see. There's so many hotels has been, even today, made paper came out, Schwen Hotel Depot, has been there for so many years, as has been also stop operation. So this is the trend is going to be, and as we've seen, there are a lot of hotels are already closing, either closing down on the short-term plan or only maybe on a long-term plan. We are not sure, but what we get the information in the industry that they are closing operation. Some are asking the staff to come back. Some are already telling us that by large, most of them says they are closing down. Of course, the government has given subsidy, like wage subsidy. Wage subsidy 1,200 for staff below 4,000, and it's only for 3 months. When you do 3 months, you have to commit that you will not do any retrenchment for 6 months, minimum 6 months. So you have to bear them with. You get a subsidy for 1,000 per staff. Staff below 4,000 for 3 months, and then you have to pay the entire staff force for 6 months, which is not going to be a very good, lucrative measure. So the support from the government is not that encouraging. And again, to do this SRF loan, I believe the hotels also not, one is they are not in the SME business, the medium-sized hotel and above. And they are also not, because of the risk factor, the banks also not considering loan for the SRF loan for the hotels. So the hotel business is really in dilemma. Except that wage relief, I don't think there's anything, and 15% discount on the electricity. So hotel business, hotel operation is going to be very, very challenging. Everybody is looking at it, whether we want to operate for the 6 months or 1 year, whether we want to lay off for 6 months or 1 year, then we want to continue the business. That's the market. That's the scenario for the hotel. As for travel agent, it's in the very similar, but of course our overheads are not as huge as the hotels. Is basing on the volume of business, the number of staff, average staff of the travel agent, 15 to 20, that kind of ratio, 15 to 25, I would say. And most of us fall into the category of SME. And again, along the hotel, we are also badly affected. Starting from January, we felt the difficulties. And after MCO opened, MCO implemented, it became worse, that zero income for anything. Even those who have transport, they can't even run vehicles. So that's the situation for travel agents. So a lot of travel agents has already given unpaid leave to the staff before even the MCO period. A lot of them has gone into these SOXO funds. Some have taken advantage of these wage subsidies. But however it is, because of the Employment Act 1955, where the government has got very, very strict, every now and then they are reminding this, both hotel and travel agents are finding it difficult to even go unpaid leave. The staff don't agree, we cannot do anything. If the staff insists they want to work, then we have to terminate them. Then you have to terminate them, you go to employment again, that the retrenchment benefits you have to give for so many years of service, so much things, which I don't think anybody has got a cash even to run the business day to day, to pay. Even rental is a problem. And it's going to be a big challenge. And most of the premises are rented to, very, very few will be owned. Most of the premises are rented from landlords. Again, the landlords are not budging into the thing. That's another issue, because the government
can't control the individual landlords. That's another issue. So how much we are going to go if fourth they announce, just PM announced fourth we are going to open office on 50%, 80% of the staff strike. What we are going to do instead of sitting down, we go to the office and sit, because I don't think so anything is going to come for even another 3 months we can. See, tourism industry is not just when we open. Our neighboring also should be open. The country that we are specialized, that we are focusing business, has to be also open the border. Then only the tourism is always two-way business. So it all depends how soon is our neighboring countries, all the countries that we are, the tour operators are working with, open, and the air link, how soon the air link will be open. Then only we can see some light on the tourism sector. What is the restriction of the respective countries? What are the restrictions on our own country? All these things is going to come in. Like group travel is going to discourage. MICE is going to be badly affected because of social distance and things like that. So it's going to be a big challenge at the moment. So I think I'll stop here. We will take off again any question. ஓகே, நீங்க சொன்னல பார்த்தோம்னா ஒன்று வந்து நீங்க வந்து அந்த பேசிக்லி டூரிஸ்ட் இந்த நேபரிங் கண்ட்ரி அவங்களும் வந்து ஆப்ரேஷனில் இருந்தால் தான் வந்து நமக்கு டூரிஸ்ட் வரணும்னு சொன்னீங்க. ரெண்டாவது வந்து எஸ்ஆர்எஃப் லோன் வந்து பேசிக்லி வந்து இன்னைக்கு ஜெனரலாக எல்லா பேங்கும் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரினால வேணான்னு சொல்றாங்க. அதை வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் இருந்தாங்கன்னா then they will consider. Otherwise none of the bank is considering towards travel agent லோன் கூட. ஸோ அப்போ நம்ம அந்த எஸ்ஆர்எஃப் லோன் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ அப்போ இந்த எஸ்ஆர்எஃப் லோன் வந்து அவ்வளோ அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாலும் இந்த பேங்க் வந்து செலக்டிவா, இன்ஃபேக்ட் நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, இட்ஸ் ஆல்சோ இஃபெக்டிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி நாட் கிவிங். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் அவங்க கொடுக்க கிடையாது. ஸோ அந்த மாதிரி பேங்க் வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நமக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து பேங்கார்ட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அது போக வந்து இன்னொன்று சொன்னீங்க, மைஸ்ன்னு சொன்னீங்க. மைஸ்னா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். மைஸ்னா வந்து பேசிக்லி வந்து இந்த ஹோட்டல்லாம் வச்சிருக்கிறவங்க வந்து அவங்கள இவென்ட் வைக்கலாம், பேங்கெட் ஹாலுக்கும் மீட்டிங் ரூம் இருக்கும், அங்கே வந்து ட்ரைனிங் வைக்கலாம், இல்லை வந்து கல்யாண ஃபங்க்ஷன், இல்லை வந்து கேலா டின்னர் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் வைக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மறுபடியும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்கறது இருக்கு. இப்போ அவர் சுப்ரா என்ன சொல்றாரு, அவருக்கு கண்ணோட்டம் வந்து என்ன பார்க்கறாருன்னு நம்ம பார்ப்போம். Subra? Just adding. Can we continue after that? Please, Subra. Okay. Mr. Subra? வணக்கம். முதல்ல வந்து எங்களோட டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில டிரான்ஸ்போர்ட் செக்ஷன்ல வந்துட்டு இது வரைக்கும் என்னுடைய 30 years எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்து இது வரைக்கும் சந்திச்சது இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னுக்கு வந்து டிராவல் இண்டஸ்ட்ரியில வந்து ஏதாவது ஒரு இடம் சம்பந்தப்பட்டது, அதாவது ஒரு நாட்டுல ஒரு ப்ராப்ளமா இருக்கும், ஒரு ஸ்டே ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளமா இருக்கும், இல்ல கிளைமேட் ப்ராப்ளமா இருக்கும், இல்ல ஃபிளைட் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ ஒரு இது இல்லைனாலும் இன்னொரு பிசினஸ் எங்களுக்கு, ஏன்னா இந்த டிராவல் இண்டஸ்ட்ரியில நிறைய இருக்கு, டிரான்ஸ்போர்ட் இருக்கு, டூர் இருக்கு, இன்பவுண்ட் இருக்கு, அவுட் பவுண்ட் இருக்கு, ஃபிளைட் டிக்கெட் இருக்கு, ஸோ ஹோட்டல் புக்கிங் இருக்கு, ஸோ தீம் பார்க் இருக்கு, ஸோ லோக்கல் இருக்கு, அவுட் பவுண்ட் போறவங்க இருக்காங்க. பட் என்ன இந்த முறை என்னன்னாக்கா எங்களோட சேலஞ்சிங் வந்து பெரிய சேலஞ்சிங் வந்தது வந்து எல்லாமே டோட்டலி ஃபுல்லியா வந்து க்ளோஸ் டவுன். அதாவது எந்த ஒரு செக்ஷனுமே வந்து எங்களுக்கு இல்லாதனால டிராவல் இண்டஸ்ட்ரியில 0 இன்கம் அந்த இடத்துல. இதுக்கு மேல வந்து எங்களுக்கு வந்து ஜனவரியிலேயே வந்து இந்த எஃபெக்ட் வந்து முத ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஜனவரியில ஹாஃப்லேயே வந்து சைனாவில இருந்து இந்த சிக் வருது, சைனா குரூப் வந்து இந்த மலேசியாவுக்கு வரல அப்படின்னு சொன்னப்பே எங்களுக்கு இந்த எஃபெக்டட் ஸ்டார்ட். அப்போ நாங்க அந்த சீசன்லயே வந்து எங்களுக்கு பஸ் கம்பெனிகள் வந்து சில கம்பெனிங்க வந்து எங்களோட பிசினஸ் வந்து இதா இருக்கு, நாங்க மொரிட்டோரியம் அப்ளை பண்றோம், சில ஃபைனான்ஸ்ல வந்து எங்களுக்கு வண்டிங்களுக்கு மொரிட்டோரியம் கொடுக்கணும், அப்புறம் எங்க ஸ்டாஃப்ங்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து, அதாவது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னுக்கு, பிஃபோர் த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னுக்கு வி ஆல் ப்ரிப்பேர் சம்திங். அதாவது எங்களுக்கு தெரியுது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளவு நாள் இருக்கிறதுனால, ஈவன் தோட் வி சேலஞ்சிங் பிஃபோர், இதுக்கு முன்னுக்கு வந்த சீக்கு அந்த மாதிரி சாஸ் இந்த மாதிரி சீக்லாம் வர்றப்ப ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான் எஃபெக்டட் இருந்துச்சு. பட் ஸ்டில் எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, டிரான்ஸ்போர்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, மற்றது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பட் இந்த முறை வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் டவுன் ஒரு இது வந்தோடனே எங்களால எதுவுமே மூவ் பண்ணணும்னா இப்போ ஜனவரியிலே வி கேரி ஆன் ஃப்ரம் ஜனவரி. எங்களோட ஸ்டாஃபுங்களுக்கு வந்து அன்பெய்ட் லீவ் 6 months கொடுத்துட்டு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அப்போ நம்ம டிரைவர்ஸ்க்கு, நம்ம வீக்கல்ஸ்க்கு, ஸோ சேலஞ்சிங்கா வந்து நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வந்து ரிக்வெஸ்டட் ஃபார் மொரிட்டோரியம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப எங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸு,
நீங்க வந்து ப்ரூஃப் காட்டுங்க, நீங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வேலை செய்றீங்க, நீங்க வந்து அந்த எஃபெக்டட்ல இருக்கீங்க, சைனா மார்க்கெட் செய்றீங்க, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய ஓடியாந்து கிட்டத்தட்ட 2வது மாசத்துல வந்து எங்களுக்கு இதுக்கு வந்து மொரிட்டோரியம் கொடுக்கலாம். 2வது மாசம் எண்ட்ல வந்து மொரிட்டோரியம் 2 months ஃபைனான்ஸ் எல்லாம் ஜஸ்ட் கிவிங் ஃபார் யூ ஃபர்ஸ்ட் 2 months ஃபார் 6 months அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் கொடுக்குற நேரத்துல திடீர்னு வந்து கவர்மெண்ட் வந்து லாக்டவுன்ற ஒரு இதை கொண்டு வந்து டோட்டலியா எல்லாருக்குமே லாக்டவுன் கொண்டு வந்தோடனே எங்களோட சினாரியோ அப்படியே மாறி போச்சு. திருப்பி எல்லாருமே வந்து April 1st இருந்து ஸ்டார்ட். ஸோ எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த மொரிட்டோரியம் வந்து இதா இல்ல, அதுக்குள்ள பேமெண்ட் நீங்க கட்டணும், நீங்க வந்து April 1st இருந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரி மொரிட்டோரியம் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து அந்த 2 months தான் கொடுப்போம். பிகாஸ் எங்களுக்கு 1st January Februaryலே முடிஞ்சிருச்சு எங்களோட மொரிட்டோரியம். ஸோ மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணி இவங்க மார்ச்ல தான் லாக்டவுன் பண்றாங்க. ஸோ அந்த சேலஞ்சிங் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு நிறைய இருந்துச்சு. ஈவன் தோ டிரான்ஸ்போர்ட் செக்ஷன் வச்சுட்டீங்கன்னாக்கா டாக்ஸி இது இஹைலிங்லாம் இதுவும் ஸ்டில் இந்த டைம்ல ரன்னிங் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து இன்னமும் நீங்க வந்து பேசஞ்சர் எடுக்கலாம், இது எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் டூரிசம் வண்டிங்க வந்து டோட்டலியா எதுவுமே பண்ணக்கூடாது, டூரிசம் எங்கேயும் போக முடியாது. அந்த கத்துக்கல வரனால அந்த இடம் எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் ஃபண்ட் ரிலீஃப் ஃபண்ட் டூரிசம் கம்பெனிங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் அப்ளிகேஷன் போட சொன்னாங்க. ஈவன் தோ ஓன் பேங்க்ல அப்ளை பண்ணா கூட அன்டில் நான் ஆல்மோஸ்ட் இப்போ என் கம்பெனிலாம் வச்சுன்னா ஆல்மோஸ்ட் 2 months ஆச்சு. இன்ன வரைக்கும் ப்ரொசஸிங் தான். அது இல்ல இருக்கு அந்த ஒரு இதே கிடையாது. ஸோ ஈவன் February to Marchலே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதாவது அப்ளிகேஷன் போட்டாச்சு அந்த இதுக்கு. ஸோ இந்த இதுல வந்து டிரைவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும்னா தான் இந்த சேலஞ்சிங் வந்து எங்களோட சேலஞ்சிங் வந்து ஏர்லியா இதுக்கு முன்னுக்கு சந்திக்காத ஒரு சேலஞ்சிங். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இந்த சேலஞ்சிங்ல எங்களுக்கு அதுக்கு முன்னுக்கு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது ஒன்னு டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி பாதிக்கும், இல்லைன்னா ஒரு இன்பவுண்ட் வெளியூட்ல இப்போ இந்தியால இருந்து ஒரு டூர் வரல, ஸ்ரீலங்கால இருந்து ஒரு டூர் வரல, அந்த நாட்டோட ப்ராப்ளம், வேற நாட்டுல இருந்து ஸ்டீல் எங்களுக்கு பிசினஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து டோட்டலி ஜீரோ, எந்த ஒரு நாட்டுல இருந்தும் வரல, எந்த நாட்டுக்கும் போக முடியல. ஈவன் லைக் எங்களோட கம்பெனிலாம் வச்சுன்னா ஜோபார்ல இருக்கிறதுனால எங்களுக்கு பேஸே வந்து சிங்கப்பூர் நிறையா. ஸோ சிங்கப்பூர் வந்து லாக்டவுன் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே அண்ணன் 1வது மாசம் 6ஆம் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் நான் க்ளோஸ் டவுன் பண்றேன். ஈவன் தோ 4ஆம் தேதி எங்களுக்கு திறந்தாலும் we still need to go for long way. நாங்க திரும்பவும் வீட்டுல தான் உட்கார்ந்துருக்கணும். நாங்க எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. ஈவன் தோ இந்தோனேஷியால இருந்து வரக்கூடிய ஃபேரி டெர்மினலுக்கு நாங்க சப்ளை பண்றோம். ஃபேரி டெர்மினல் இருக்கு, அதுல வரக்கூடிய பேசஞ்சருக்கு வந்து ஸ்டாப். ஃபாரினர்ஸ் வர முடியாது, சிங்கப்பூரியன் மலேசியாவுக்கு வர முடியாது. ஈவன் தோ இப்பதான் லாக்டவுன் முடிஞ்சிருக்கு, எந்த ஒரு லோக்கல் டூரிஸ்டும் வந்து இனிமே உடனே கிளம்பி பேக்க தூக்கிட்டு உடனே போகக்கூடிய சூழ்நிலையில இல்லை. ஸோ தட் மீன்ஸ் எங்களோட இடத்துல வந்து வி நீட் மேக்சிமம் எங்களுக்கு வந்து இது ரீஸ்க்ரூட் ஆகி எங்களோட நார்மல் ப்ரொசீஜர் போறதுக்கு எப்படியும் டிசம்பர், அதாவது ஈவன் தோ அந்த டிரான்ஸ்போர்ட் செக்ஷனே எங்களுக்கு ஒரு அளவுக்கு சூடு பிடிக்கிறதுக்கு ஒரு நார்மல் பிசினஸ்க்கு வர்றதுக்கு ஈவன் தோ எங்களுக்கு டிசம்பர் கடைசி ஆயிரும். ஈவன் ஏன்னா டிசம்பர்ல வந்து ஸ்கூல் ஹாலிடே சீசனு, அது எப்போதுமே நமக்கு கொஞ்சம் பிசினஸ் இருக்கும். பட் டூர் இண்டஸ்ட்ரி இந்த டைம்ல வந்து ஸ்கூலை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டிசம்பர்ல திறக்கலாமான்ற மாதிரி அது ஒரு இது பண்றதுனால அந்த டிசம்பரும் எஃபெக்டட் தான் போகுது போல. ஸோ லோக்கல் ஃபாரின்ல இருந்தும் டிரான்ஸ்போர்ட் செக்ஷன்ல இருந்தும் எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு இல்லை. தென் சேலஞ்சிங் ஃபார் அவர்ஸ் த மொரிட்டோரியம் பிக் இஷ்யூ ஃபார் த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி. இந்த மொரிட்டோரியம் வந்து நான் வட்டி சார்ஜ் பண்ணுவேன், நான் லேட் பேமெண்ட் சார்ஜ் பண்ணுவேன். ஈவன் தோ நான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண 6 மாசம் தான், ஃபைனான்ஸ் கிவிங் டு அவர்ஸ் 2 months. இந்த 2 months முடிஞ்ச பிறகு நாங்க அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஈவன் நாளைக்கு திறந்து விட்டதோட ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் நாளைக்கு வேலைக்கு போகலாம், ஃபேக்டரி பஸ் இந்த மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க வேலை செய்ய முடியும், அவங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் பண்ணிடும். பட் டிராவல் இண்டஸ்ட்ரியில வந்து இன்னமும் ஜீரோ தான். ஸோ வி நீட் டு ப்ரிப்பேர் லாங் வே. ஸோ அந்த 6 month மொரிட்டோரியமோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு அறவே இந்த செக்ஷன்ல வந்து பத்தாது. ஸோ இதுக்கு வேற ஸ்ட்ரக்சர் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது இது என்ன பண்ண முடியும்? ஈவன் தோட் இதுல வந்து இப்போ ஒரு புது இது என்னன்னா, நான்லாம் வந்து ஒரு பஸ் டிரைவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். ஸோ நான் வரக்கூடிய காலத்துல வந்து ஒரு விரலூட்டி எண்ணக்கூடிய அளவுல தான் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியில இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அளவுக்கு ஈக்குவலா நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரியல்ஸும் வந்துட்டாங்க. இதுல இந்த டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு இந்தியன்ஸ் நிறைய வந்துட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட் என்னன்னா இதுல 70 to 80% டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர். They are not a travel operator. ஸோ இல்லை இன்போனோ அவுட் போனோ செய்யல, டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர். பிகாஸ் அந்த கேட்டகரி ஈஸியா அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த மொரிட்டோரியம் இஷ்யூல வரக்கூடிய ப்ராப்ளம்ல மோஸ்ட்லி அவர் இந்தியன்ஸ் என்டர்பிரனர்ஸ் வித் டிராவல் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் பாதிக்கப்பட போறாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து அவங்க தான் பாதிக்கப்பட போறாங்க. அதுக்கப்புறம் தான் இதுல ஒரு லைக் சைனீஸ் கம்பெனியோ பெரிய கம்பெனி அவங்கலாம் வந்து ஈவன் தோட் வேற பிசினஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஸ்டீல் கேன் மெயின்டைன். நம்ம கம்பெனியில நம்ம
இந்தியன்ஸ் கேட்டகரியில வந்து வரக்கூடிய வருமானம், வண்டிக்கு கிஸ்தி கட்டுறோம், இது கட்டுறோம், இதான் ஸ்டார்டிங் பீரியட், ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் நெக்ஸ்ட் இது கிடையாது. அதுல எடுத்து கொஞ்சோண்டு காசு எடுத்து இதை தூக்கி அங்க போட்டு அடுத்த மாசம் வரதை எடுத்து இந்த போட்டு இப்படியெல்லாம் ஒரு இதுல ஓடிட்டு இருக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில. ஆமா, ரொட்டேஷன் சிஸ்டம்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக், இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பிள்ளைங்களோட இனத்தோட இது ப்ராசஸ் வந்து வேகமா இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு இந்த ஒரு மாசம் முடிஞ்சா என்ன செய்ய போறோம், அடுத்தது என்னன்னு தெரியல. லைக் அந்த ப்ரீ ப்ரிப்பேர் பிளான், முன்கூட்டி பிளான் இதெல்லாம் வந்து இல்லாதது. ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட் செக்ஷன் மட்டும்தான். எனக்கு டிரான்ஸ்போர்ட் திறந்து விட்டா நான் ஓடிட முடியும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, இது டிரான்ஸ்போர்ட் திறந்து விட்ட மாதிரி தருண் சொன்ன மாதிரி இது திஸ் இஸ் நாட் இமீடியட்லி ரிலீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதர் தென் தட் என்னன்னா 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லைன். நான் வந்து சாஸ் டைம்லயும் நான் வந்து ஒரு டூர் பஸ் டிரைவரா இருந்தப்ப அன்னைக்கு வந்து ஒரு 3ல இருந்து 4 மாசம் எங்களுக்கு வேலையே கிடையாது, புக்கிங் கிடையாது. பட் எங்களோட செக்ஷன்ல புக்கிங் கிடையாது, மத்த செக்ஷன்ல புக்கிங் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா யூசேஜ் இருக்கிறப்ப எங்களை யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி சில இடத்துல நாங்க பேசிக் கவர் பண்றதுக்கு, அதாவது டிரைவருக்கு ஒரு சம்பளமும் பேசிக் கவர் பண்றதுக்கோ, பேசிக்கா அந்த கம்பெனி ரன் பண்றதுக்கோ ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பட் இந்த இடத்துல வந்து இந்த சூழ்நிலை வந்து டோட்டலி ஜீரோல நிக்குது. எங்களால என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும். நீங்க வந்து இப்ப எத்தனை நாளைக்கு உங்க வர்த்தகத்தை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? எவ்வளவு நாளைக்கு? இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதோ, இப்போ வந்து நாங்க வந்து இப்போ மந்த்லிக்கு 2 வாட்டி வந்து எங்களோட அட்மின் வந்து ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஜஸ்ட் அந்த நார்மல் அப்ளிகேஷன், இந்த கவர்மெண்டோட ப்ரொசீஜர்ஸ், இமெயில் ரிப்ளை பண்றதுக்கு. பட் வி ஸ்ட்ரெயிட் அவே 6 மந்த் வந்து எல்லா டிரைவருக்கும் எல்லா ஸ்டாஃப்க்கும் வந்து நாங்க வந்து அன்பெய்ட் லீவ் கொடுத்து 6 மந்த் நோட்டீஸ் கொடுத்துட்டோம். ஸோ இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் த அக்டோபர்ன்ட்டு. ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிருக்கீங்க. ஃபர்தர் லாஸ் இன்கம் பண்ணாம இருக்கிறதுக்கு ஆரம்பத்திலே நீங்க பிளான் பண்ணனால சர்வைவ் பண்ணலாம். ஓகே, நீங்க சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா மொனோட்டோரியம் பத்தி சொல்லிருந்தீங்க. மொனோட்டோரியம் நீங்க ஜனவரி பிப்ரவரி பேசுறேன்னு சொன்னீங்க. அரசாங்கம் 3ஆம் மாசம் வந்து கொடுத்திருந்தா கூட இந்த மொனோட்டோரியம் வந்து இப்போ உங்க இண்டஸ்ட்ரியும் இல்லை, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து அவங்க பேங்க் லோனுக்கு மட்டும்தான் மொனோட்டோரியம் கொடுத்தாங்களே தவிர அவங்க லீசிங்கோ இல்ல பஸ் ஐபிஎஸ் வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் கொடுக்க கிடையாது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் பஸ்ஸஸ் வந்து இல்ல அவங்க ஹோட்டலோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து லீசிங்ல வாங்கியிருக்கோம். லீசிங்ல வாங்கினதுக்கு வந்து அந்த லீசிங் கம்பெனிலாம் வந்து they are charging, they are not giving any moratorium. They say that we are willing to give you moratorium provided I change my terms and contract, meaning I will revise my interest rate. Earlier your interest rate 4%, now you follow my new agreement, my interest 6%. அப்படின்னா வந்து indirectly they increase our interest rate. இதுக்கும் யாரும் ஒரு ஆக்ஷன் எடுக்க கிடையாது. புரியுதுங்களா? தென் இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு புது ரெகுலேஷன் வருது. The banks and also this leasing company automatically they can revise the interest rate and they can top up the interest rate. அப்போ வந்து and they say they can give you 6 months. Upon the 6 months you have to pay whatever outstanding. After the 6 months outstanding you must pay. If you don't pay then we will charge you interest. இது ஒரு பெரிய யூ-டர்ன் மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இண்டஸ்ட்ரி பிளேஸ் எல்லாத்தையும் வந்து கீல் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷனா இருக்குது தவிர இது வந்து நம்மளை வாழ வைக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து we need to highlight this the relevant authority. ஒன்று வந்து I think we need to highlight the பேங்க் நகாரா ஒன்று. ஏன்னா வந்து சில ஐபர்ச்சேஸ்லாம் வந்து பேங்க் நகாரா பாஃபியா கீழே இருக்குது. நிறைய லீசிங் கம்பெனி அந்த இதெல்லாம் வந்து இஸ் அண்டர் மந்திரியாம் புருமான் தன் கஜான் தும்பாத். ஏன்னா அவங்க வந்து they got the money lending license using that. செய்யறதுனால we have to go to that ministry to make complaint and we want the ministers to come with a statement saying that follow as what the bank nagara given for other banks. இதை வந்து அவங்க செஞ்சு ஆகணும். ஸோ இப்போ இதில் நமக்கு மொரட்டோரியம் வந்து பட் எகெயின் இந்த மொரட்டோரியம் வந்து do you think it's enough for 6 months or you think it's better to have 1 year or 18 months? Since the industry is affected 18 months, we are not going to get any business until next year, March. Okay. I mean, to be fair to the other side, I mean, 1 year, in fact, the whole industry were looking up at least for 1 year. And then after that, if 1 year moratorium is given, then if really things are don't improve, you go back to the respective bank and restructure your loan. I think that would be because it's to ask too much, they might be able to not give. But the issue of yesterday's announcement, it's become worse. They are following almost the same as the leasing company, because the leasing companies
were not budging in for all our requests. They were charging interest, they pay 50%, then even we give you a moratorium, you have to pay 3-month interest or 6-month interest. But today our banks has come back. We were happy the banks 6 months they give moratorium without interest, everything. Today they are almost following the similar thing as the, who has convinced who, I don't know. They have come into the thing and now they are almost following the similar doing as the leasing companies. So, which is going to back to us. So here you're talking about 12 months to 6 months to 12 months. I don't know how it's going to happen because these monitoring thing from yesterday, in fact, today morning only I read the whole thing. It is really horrible for the government to revert back and from their decision. So coming back to moratorium, it has to be 12 months. If whoever recover fast, they can pay first. Otherwise, some leeway should be given. But these accumulative interest, you pay 6 months one shot, then there's no interest. If you are paying again for another, say you choose to pay 6 months later of your maturity period, then the interest will be charged. This is something which is unexpected from yesterday again. So I don't know. Our bargaining power with the leasing company is actually gone zero after this announcement. Right. அது ஒரு நமக்கு ஒரு இஷ்யூவா இருக்குது. So I think we need to sit and discuss with the both ministry. ஒன்னு வந்து பேன் கீழே வந்து I think the Ministry of Finance and the other one is that is Roida முத்துராம் பெருமான் புகுனர் அர்த்தம் பார்த்தாங்க. அவங்க கீழே வந்து நம்ம உட்காந்து இதை டீட்டெயிலாக உட்காந்து பேசணும். அது போக வந்து இன்னொரு இஷ்யூ முதல்ல சுப்ரா சொல்லிட்டு இருந்தாரு. இந்த லோக்கல் அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி ஓகே நல்ல நியூஸாக இருந்தாலும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சொன்னாலும் நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது டூர் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மே ஆரம்பிச்சு புண்ணியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து வி கோயிங் டு இன்கர் த காஸ்ட். நமக்கு வந்து திருப்பி இந்த எல்லாம் முடிஞ்சு லோக்கல் இண்டஸ்ட்ரி நமக்கு பிஸ்னஸ் கொடுக்கணும்னா இட்ஸ் வில் டேக் மேபி ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் நமக்கு பிஸ்னஸே வராதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் வந்து நம்ம சர்வைவ் பண்ணணும். அப்போ சர்வைவ் பண்றப்ப இன்னைக்கு இன்னொரு இஷ்யூ என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா முதல்ல டாக்டர் அருள்தாஸ் சொன்னாரு டிஎன்பி வந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குதுன்னு. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாசம் வந்து டிஎன்பி வந்து அவங்க பில்லை வந்து அவங்க ரேஸ் பண்றப்ப வந்து போன மாசத்தோட அவங்க 20% மார்க்அப் பண்ணி தான் பில் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. நேரம் வந்து மீட்டர் ரீடிங் பண்ண கிடையாது. அப்ப மீட்டர் ரீடிங் இவ்வளவு கஷ்டமான நேரத்தில் மீட்டர் ரீடிங் பண்ணாம நீங்க வந்து பில்லை போட்டுருந்தா அப்ப நாங்க எப்படி கட்டுறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ இதை பத்தி டாக்டர் அருள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? Okay, this is something new. We have not, my office has not updated me on this. Again, it goes back, I don't understand. One end you're giving 15% and there's no business. I done whole of April, except those hotels who are in the quarantine, they were closed operation. So I don't, so the hotel, the electricity bill should not come even to maybe 20% of the normal usage because of the public area and normal measure. Otherwise, I don't think so. For them to charge 20% more than the normal thing, which I don't think so. Anybody has got funds to pay. Not only don't talk about any category of hotel. Nobody will have to pay. There's no income at all, zero income. I'm not sure about it. ஸோ இதுவும் வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு டிஎன்பியில். ஏன் இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு மீட்டர் ரீடிங் ஆள் வந்து எடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் பில்லை போடக்கூடாது. இல்லை நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறப்ப வந்து டெஃபினெட்லி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்க எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஒரு 10-15% தான் வரும். ரைட், அதுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ வந்து நீங்கள் வந்து போன மாதம் நீங்கள் குறைச்சி போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கூட ஏற்றக்கூடாது. அதே மாதிரி I think so. You give 60% off and then charge 40%, and then later when you read the bill, you adjust the amount. At least something that can be considered. Agree. Okay, right. Come back to my earlier I mentioned the SRF loan. Originally was announced by the ex-Prime Minister Tun Mahathir on 27th of February. It is only for tourism industry. Right. Yeah. Subsequently, when the government changed, the new PM came, he announced for then by the time the situation became worse, the entire SMEs entitled for the SRF loan and the amount also was increased. Right. But now when you come to application, not every travel agent, hoteliers, I say almost no, not every travel agent getting the thing. I mean, maximum 1 million. Their travel agent applied to 150, 180,000 also they have not given. So as what Mrs. Subra says, every time, I mean, some of us got it, but by large, most of them don't got it.
they have got the requirements are quite simple, but they're taking too long for them to process. And they are checking up 2 months areas here, 2 months areas here. I am very surprised because he was originally initiated for tourism industry, but tourism industry is the last one is given now. What we believe that one of the grouping a few days ago when we heard from the SME bank, what deputy president or somebody, there's only 4.5 billion has been utilized. Right. Okay, so the balance left, and the question was put together, how many for travel agent? The answer was not given. So whatever left is very, very small amount now. Whether how many of us going to get it, we don't know. That is one other major issue come back. The closing of office, what has happened is those people who are involved in China market, because they felt the problem in January itself. So February, they take some drastic action, beginning of February, middle of February, closing office, downsizing the operation, coaches are going park, drivers gone on 6th and leave. But those inbound operators who are handling other market where it was not affected by coronavirus, that's Europe, in the Indian subcontinent, ASEAN. So they will still keep operation until March, first week or even second part of the second week. So a lot of operators taken, when the thing got spreading and when the MCO happened, it was all of a sudden they had to stop operation. It was a drastic action anybody to take. They don't even have time to talk to the staff what to do. So this is another issue has happened, and subsequently in April it spread all over the world, and everybody now the whole world is crippled. So this is another issue. Even to stop operation, not everybody has stopped operation, but a number of them still had some hope. Thank you. Okay, நம்ம லைன்ல வந்து Mr. Thangavelu இருக்காரு, மைதா president. I think I better ask some viewpoint from Mr. Thangavelu. Can you unmute Mr. Thangavelu? Mr. Dato Thangavelu. Dato, can you hear me, Dato? Okay. Dato. வணக்கம் டத்தோ ஷான், வணக்கம். மற்ற எல்லோருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். விளங்குது தானே? நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க டத்தோ? ஓகே, இது அருமையான கருத்தரங்கம். Indeed, I think some of them might be not English understanding, Tamil understanding. தமிழ்லையும் பேசுறேன், ஆங்கிலத்திலையும் பேசுறேன். உங்களை அறிமுகப்படுத்த கிடையாது, ஏன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, வணக்கம். ஆமா, இந்த சுப்ரா சொன்னதும் டாக்டர் அருள் சொன்னதும் 100% உண்மைதான். இப்ப கடைசியில இன்றைக்கு பத்திரிகையில படிக்கும்போது அந்த மொரட்டரியம் பத்தி பார்க்கும்போது அது நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏமாற்றத்தையும் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. கையில கொடுத்துட்டு வாங்கும் போது வாயில போடுறதுக்கு முன்ன பிடிக்கிட்ட மாதிரி இருக்கு. அந்த மாதிரி மரியாதை இல்லாம போச்சு. நல்லா சொன்னீங்க. நம்ம 30% கொடுக்கறப்ப அப்ப நம்ம புடுங்க, அது வந்து ஒரு மரியாதை இல்லாம போச்சு. அப்ப இந்த இண்டஸ்ட்ரி எப்படி குட்டி சொரா பண்ணாலும் பரவாயில்ல நினைக்கிற மாதிரி ஒரு இதா நம்ம படிக்கிறப்ப நமக்கு ஒரு அருவருப்பாச்சு. இது நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கூப்பிட்டு பேசுறப்ப மனம் ரொம்ப கவலையா இருக்குது. கரெக்டா சொன்னீங்க. சோ இந்த பிரச்சனை வந்துட்டு இப்பத்திக்கு வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு முத டாக்டர் அருள் சொன்ன மாதிரி முத மகாதீர் இருக்கும்போது February 27 அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேக்கேஜ் ஆரம்பிச்சு பிற்பாடு அப்புறம் ஸ்டிமுலஸ் 1, ஸ்டிமுலஸ் 2, 3 வந்துருச்சு. ஒவ்வொரு பேக்கேஜ்ல என்னமோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களுடைய. பொதுவாக நான் பார்க்கும்போது இந்தியர்களுக்கு அது ஒரு பெரிய சலுகைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் டூரிசம் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது அவர் சுப்ரா சொன்ன மாதிரி நம்மளோட மெம்பர்ஷிப்ல வந்துட்டு 70% டூர் அண்ட் டிராவல் ஏஜென்சி லைசன்ஸ் இருந்தாலும் அந்த 70% மேல வந்துட்டு எல்லாமே பஸ் பெர்சியாரா டூர் ஆப்ரேட்டர்ஸ், டூரிஸ்ட் பஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அவங்கள பொறுத்தவரையிலும் நான் இப்ப இந்த ஒரு 2-3 வாரமாக மாட்டாவும் சரி, மீட்டாவும் சரி, மற்ற அசோசியேஷனும் சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கிட்ட ரொம்ப வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாவது ஒரு மொரட்டரியம் கொடுக்கணும். ஒவ்வொரு பஸ் ஓனரும் சில பேர் ஒவ்வொரு பஸ்ஸும் மாதம் ஒரு 6000-7000 வெள்ளிக்கிட்ட ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் அவங்க வந்துட்டு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கட்ட வேண்டியது அளவுக்கு இருக்கு. வருமானமே இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு வண்டியை வைரல் ஆக்கி விட்டுருந்தாங்க. அவரு வண்டி சும்மா பார்க்கிங்ல போட்டு இருந்துட்டு அந்த வைப்பர்ல குருவி வந்துட்டு
கூடு கட்டி முட்டை போடுற அளவுக்கு அந்த பஸ் சும்மா கிடக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இப்படி பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி இன்னொரு 6 மாசத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும்? 3 மாசத்துக்கே தாக்கு பிடிக்க முடியல. இன்னும் 6 மாசத்துக்கு தத்து அருள் சொன்ன மாதிரி இது வந்துட்டு 1 வருஷத்துக்கு வரும். நாங்க தான் ஹார்டஸ்ட் ஹீட் இண்டஸ்ட்ரி, டூரிசம் அண்ட் டிராவல் இண்டஸ்ட்ரி. ஹார்டஸ்ட் ஹீட், ஃபர்ஸ்ட் ஹீட் அண்ட் த லாஸ்ட் டு ரிகவர். ஸோ எல்லாரும் 6 மாசத்துக்குள்ள ரிகவர் பண்ணுவாங்க. நாங்க 1 வருஷம் ஆகும். இன்னொன்னு வந்துட்டு இதில் சொல்லப்பட்டது வந்துட்டு எல்லாத்தோட முக்கியமானது வந்துட்டு நம்ம நாடு வந்துட்டு COVID-19 வந்துட்டு 0 ஆகணும். அப்பதான் வெளிநாட்டுக்காரங்க இங்க வருவாங்க. மற்ற நாட்டுக்கு நம்ம போறதுக்கும் அந்த நாட்டுக்காரங்களும் பார்ப்பாங்க. நம்ம நாட்டுல 0வா இருந்துச்சுன்னா தான் அவங்களும் நம்ம நாட்டு மலேசியன் சிட்டிசன் அங்க வர்றதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த மலேசியா 0 இருந்துனையும் நம்மளுக்கு டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்துட்டு நினைச்சே பார்க்க முடியாது. மேபி டத்தோ நீங்க பாசுங்க, கண்டினியூ. Okay. அடுத்து, I think Mr. Ramesh from Terengganu is here. He also, I think, one of the advisors to the state government. I think so. Mr. Ramesh, can you give your viewpoint and what is your position as far as the state government concerned? Okay, good morning, everybody. Good afternoon. I'm Mr. Mishesh Ramesh, the Deputy President of the Indian Chamber of Commerce Terengganu. I also am on the advisory board to the Tourism Terengganu. Okay, so as I've heard everyone's point, I think we all are on the same track on everything. So let me repeat some of my points. First, the government support for the soft loan. I mean, we are getting tough time to get it, but we have to work harder for it. And the moratorium, 6 months cannot work for us. So we have to go from 12, at least 12 months, where they can make maybe 6 months moratorium and 6 months 50% repayment. And also the finance ministry must take a hard stance on what they promised us earlier and not do a U-turn of what they're doing now. That is one. Second thing that is hard is we have to cut staffing. We have to, in order to survive. I'm talking a hotel-based industry. We ourselves have a 100-room hotel which we're running at the moment still, but we had to cut our staffing and we convert them. So with some advice, we have convert them into 50% of our rooms into long-term stays. So from hotel to hostel, sadly. But we have to survive. So we turn them into apartment base so that workers can stay to continue their business. Secondly, is it okay? Okay. Secondly, we also change some of our hotel rooms to offices, startup offices. They are looking. So we have already started renting our rooms to startup offices because we cannot survive if in this 12 to 18 months, it's going to be very tough for this industry, especially states like ours who only see a very, very short fall of tourists. So to survive this, we have to convert our businesses, especially hotel. For the travel and tour business, they have it really, really hard. For them, they have to comply with many, many new things. So I really have, my heart is really out for the tourism industry, especially the travel and tours people. They have to go through a lot. They have bus loans, they have van loans, and with the government not supporting the earlier moratorium, it's going to be hard for them. But I think if the chamber put more pressure on the government to understand our problems as travel and tour operators, we may get what we need. Okay. Anything else you want to say, Mr. Ramesh? No, that's it. I think everyone has spoken about the same thing. As far as Terengganu Tourism Advisory Board, you all have any plan for our local tourists or domestic tourists? We have, I mean, I don't agree with their plan, but they are agreeing, they're looking is after June. After Raya, which is stupid because I've explained to them we should not do anything because this virus is not like any normal virus. You know, it affects humanity. So we should actually try to work inwards and give it 6 months at least. We have no choice. If we want to look at money, we may lose bigger at the end. Yeah, so my advice to them, which I think we have another meeting in a day or two, that I think it will go through, that we are going to just lay low for 6 months. Although we are still doing campaigning, we're still doing advertising, that should go on.
Because see, we have to build this. We cannot just stop. We have to build our market. We cannot just say, you know what, our business is not running, stop promotion. No, that is not true. We should start. Some of our hotels in Terengganu owned by the state government, we are selling vouchers, voucher stays and this and that, and people are buying. The reason people are buying is people want to keep a positive mindset. They want to say, yes, I want to go. They are making this positive action, you know, the affirmation they call it. So they're actually buying the vouchers, which we were shocked. We just put there, we try, you know, 199 at our best hotels, you know, just to throw. And it worked out. The reason is because I think a lot of people are being very positive in Malaysia. Yeah, and the government at this time did a very good job for the COVID-19, whatever said and done. They're doing a good job for COVID-19. So I think we also try to be in a positive, try to do something. If our hotel is able to convert, we convert as much as we can, you know, from hotel to hostels for the meantime. And also we can rent, because we have a perfect room, we can rent a room as offices where they have to, a lot of startup companies have started now because of the online industry. A lot of people are now rushing into online industry. I mean, if you see the growth rate is amazing for Malaysia, because there's only business running now online, you see, except from the Fort, I think the retail industry can open, but still online will be the preferred choice, because nobody wants to go out and hurt their family. I mean, none of us would want to go out, you know, get infected and come back. So online will be the safe choice. So that way, a lot of startups are coming up, and they might need office spaces, this and that. So that's what we have done. And out of our 35 rooms that we are offered, we have so far got 10 rooms. So for me, it's a big deal. People are taking 10 rooms, which we convert into office space, you know. Although rental is low, but as long as we can cover our costs, we can just, you know, swipe through. I think it's fine for now, for at least 18 months. And then we'll see from there. That's what my view is. And I think we should not give up, be positive, and, you know, keep trying something or the other, because there's a lot of positive people out there who are willing to help. So keep our positive mindset, try to push ahead. We are going to survive this, and we are going to thrive after this. Trust me, in 2 years' time, once everything is over, once the vaccine is out, the industry is going to boom. You have no choice. People are already trapped. So just imagine, after this is over, people want to come out. We have to survive this. So we have Thank to. you, Ramesh. Okay, next issue. Since the government have decided to open most of the economic sector by 4th May, okay, that means the movements, they have loosened the movement control. இதனால வந்து some of curie என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சமயத்தில் வந்து after 1 month or 2 months வந்து reoccurring of the coronavirus, can this will come back more worse? ஏன்னா வந்து இப்போ லூஸ் ஆகுறதுனால வந்து இவங்க வந்து although we have a social distance maintain, இப்போ மூவ் ஈஸியாக போகிறதுனால வந்து like what happened to Singapore phase 1 பார்த்தீங்கன்னா, Singapore they could really control பண்ணி எல்லாம் வந்து அவங்க லூஸாக விட்ட கையோட இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சு நம்மளோட டாப்பாக போயிட்டு இருக்கு சிங்கப்பூர். Today I think 13,000 cases in Singapore. So இந்த மாதிரி திருப்பி கேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வந்தா நம்ம what will happen to our industry, our tourism industry? So அப்போ வந்து what we can do? Mr. Subra, ஏன்னா உங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இப்போ முதல் பார்த்தீங்க. ஏன்னா ஹோட்டல்லாம் கொஞ்சம் they are not going to get business immediately. Maybe it will take August. இப்போ உங்க மாதிரி டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஒர்க்கர்ஸ் வேலைக்கு ஆள் ஏற்றிட்டு போகணும், கூட்டு வரணும், அல்லது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து 100,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்ப போறாங்க. இந்த 100,000 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்ப வந்து அவங்க மூலியமா பரவதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதாச்சும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல வந்து அவங்க திரும்பி ஸ்டார்ட் பண்ண சிங்கப்பூர்ல வந்து முதல் பேட்ச் வந்து அவங்க எல்லாம் முடிச்சுட்டு சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் உண்மையில நார்மலா மூவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த மாதிரி ஓப்பனா விட்டதோட நிறைய கேசஸ் வந்து புது கேசஸ் அங்க நிறைய வர ஆரம்பிச்சது. ஸோ அதனால இப்ப நம்மளோட இங்க உள்ளது வந்துட்டு அந்த கேட்டகரியில தான் நம்ம சொல்றோம். எங்களோட டிரான்ஸ்போர்ட் செக்ஷனும் இல்லை டூர் இண்டஸ்ட்ரி வந்து இமீடியட்லி வந்து நம்ம
கெட் பேக் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கு. சோஷியல் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஒர்க்கர்ஸ் ஒரு டூரிஸ்ட வந்து வண்டியில ஏத்தணும்னாக்க ஒரு 30% 40% ஏத்துற பஸ்ல ஒரு 10 பேர் தான் ஏத்த முடியும். அந்த 10 பேர் வந்து இந்த 40% பஸ்ஸோட எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் வந்து கவர் பண்ணணும். ஸோ அந்த கேட்டகரியில நான் அவ்வளோ ஹையர் ரேட்டா இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்றதுக்கு கண்டிப்பா இதுல இருக்கு. பிளஸ் நார்மல் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்கு. ஃபியூலு, டோலு, வண்டி யூசேஜ், அந்த எக்ஸ்பென்சஸ் அதை விட கீழேயும் போக முடியாது. ஸோ அந்த கேட்டகரிக்கு நம்ம வர்றப்ப இந்த இந்த 100% நம்ம பிரசிடென்ட் மீதா பிரசிடென்ட் சொன்ன மாதிரி 100% இது கியூர் ஆன பிறகுதான், அதாவது இது வந்து கன்ஃபார்மா இங்க சீக் யாருக்குமே இல்லை, அதுக்கு கனெக்ஷன் இல்லை, யாரும் திரும்பி வந்தா இல்லை அப்படின்ற வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து திரும்ப அந்த ரீகவரேஷன் பண்றதுக்கு சான்சஸே இல்லை. இந்த ரீகவரேஷன் பண்றதுக்கு மேபி சொன்னீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நியூஸ் 11 மணிக்கு சொல்றப்ப என்ன சொன்னா, சுக்கா மஞ்சாடி சிஃபார் அப்படின்னா வந்து 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ 0 ஆக முடியாதுன்னு சொன்னா அப்ப நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது, ஹோட்டல ஆரம்பிக்க முடியாது. அப்ப இன்னும் ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணிருக்க முடியாது. ஒரு வருஷத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் 6 மாசம் இது மாதிரி ஒரு நாளே வந்து நம்மள பாதி பேர் வந்து க்ளோஸ் ஷாப் தான். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7 ஹோட்டல் பில்டிங் இருக்குது, எல்லாம் வாடகை கொடுத்தேன். இன்னைக்கு எல்லாமே சாத்திட்டு போயிட்டாங்க, எல்லாம் சாத்திட்டு போயிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து புது டெனன்ட் நான் கூட வந்து அவங்க என்னைக்கு வர்றது, நான் என்னைக்கு ஆரம்பிக்கிறது, என்னைக்கு பேங்க் இன்ஸ்டால் நான் கட்டுறது, இதே கான்செப்ட் தான் உங்க பஸ் டிரான்ஸ்போர்ட் உள்ளவங்களுக்கும். ஸோ நமக்கு வந்து 40 ஆள் எடுக்கிற இடத்துல வந்து இங்க 10 பேர் எடுத்தா கூட வந்து அந்த 10 பேர் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பஸ்ல ஏத்துனா கூட வந்து என்ன ஆகும்னா அவன் வந்து டெஸ்ட் பண்றப்ப, ஏன்னா அந்த சீக் வந்தோடனே அந்த இம்பேக்டே உங்களுக்கு வந்து 14 நாள் கழிச்சு தான் தெரியும். அப்ப 10 நாள் நீங்க பஸ்ல ஏத்துறீங்க, அது இன்னும் பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க, நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்டர் இப்ப நம்ம இந்த மாதிரி ஜாப்லாம் வேலைக்கு எடுக்கலாமா? இப்போ உள்ளதுக்கு அப்படியே அவங்க எடுக்கலான்னு போறதை விட முதல்ல வருவாங்களான்றது தான் முதல் பிரச்சனை. இப்போ வந்து அதாவது நாங்க வந்து டூர் எடுக்கிறதுக்கு ரெடி, எங்களுக்கு சேஃப்டி வைஸ் வச்சு நாங்க அவங்களுக்கு சானிடைசரோ வண்டிக்குள்ளார எவ்ரிடே ஸ்ப்ரேவோ இதெல்லாம் பண்ணி வேலை செய்யறதுக்கு நாங்க ரெடி. பட் அந்த டூரிஸ்ட் இந்த இடத்துல வருவாங்களா, அதாவது அந்த வண்டியில ஏறி 14 பேர் போறதுக்கு வருவாங்களா? மேபி வரலாம், யாருன்னா ஃபேமிலி குரூப், எஃப்ஐடி குரூப், இந்த மாதிரி குரூப் வரலாம். அதாவது சின்ன சின்ன பேக்கேஜஸ், சின்ன சின்ன குரூப்பா அவங்க போறதுக்கு வரலாம். பிகாஸ் அவங்க ஓன் ஃபேமிலி அவங்களுக்குள்ளார வர்றப்ப அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒரே வீட்ல இருந்து வராங்க, அவங்க வந்து சேஃப்டி வைஸ்ல இருக்காங்க, அவங்க இதா இருக்காங்க, வண்டியில போறதுக்கு வந்து சேஃப்டியா இருக்கும், அவங்க தைரியமா வரலாம். பிகாஸ் அவங்களுக்கு இல்ல அந்த சீக்கிரம். பட் ஒரு பிக் குரூப்பா வர்றப்ப அவங்களுக்கு இருக்கான்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த சூழ்நிலை கஷ்டமா இருக்கும். Sorry, Mr. Supra, just now you told நமக்கு வந்து we got almost 70% of the transporters are Indians. அப்ப in terms of numbers எத்தனை பேர் இருப்பாங்க? என்ன இது சொல்லிடுதோ இல்ல நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்ல வந்து 70% இந்தியன் சொன்னீங்க. அப்ப அந்த 70% வந்து ஒரு 1000 பேரா இருப்பாங்களா இல்ல 2000 பேர் இருப்பாங்களா? இது டிரைவர் சொல்றீங்களா? இதோ பஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இதோ Travel ஏஜென்சி எத்தனை 1000 பேர் இருப்பாங்களா? அந்த பஸ் ஓனர்ஸ் ஆமா இருப்பாங்க. பிகாஸ் ஒரு கம்பெனிக்கு 2 டைரக்டர்ஸ் வச்சா கூட உங்களுக்கு இருக்குல்ல, நிறைய கம்பெனிங்க இருக்கு. நிறைய இருக்குல்ல. அப்ப இந்த 1 லட்சம் பேரை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல அனுப்ப போறாங்க. அரசாங்கம் வந்து அவங்கவுங்க ஊருக்கு அனுப்ப போறாங்க. சபாசரா உள்ளவங்க அப்கோர்ஸ் ஃபிளைட்ல தான் அனுப்பி ஆகணும். இங்க லோக்கல்ல உள்ளவங்களுக்கு, பெனிசிலால உள்ளவங்களுக்கு 1 லட்சம் பேருக்கு வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நீங்க சொல்றீங்க ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்க. இந்த 1000 பேருக்கு அந்த இதை கொடுக்கலாம்ல, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்புறதுக்கு. ஜோல உள்ள ஸ்டூடெண்ட் கேலுக்கு அனுப்புனா அங்க உள்ள இந்தியன் பஸ் டிரைவர் அவருக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி உங்க டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சார்பா வந்து இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? இல்ல கேட்டதுக்கு அரசாங்கம் எதுவும் சொன்னாங்களா? ஐஎம் மினிஸ்டர் இதுக்கு வந்து நம்ம வந்து மாத்தால இருந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு வந்தோம். அதாவது நாங்க வந்து மாத்தா மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க வந்து ஹோல் மலேசியால இன்க்ளூடிங் சபா அண்ட் சரவா எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டர் இருக்காங்க. ஸோ நீங்க எங்களோட டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், அங்க இருந்து இந்த இது டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு. இது வந்து எங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பிகாஸ் எங்களுக்கு பிசினஸ் இல்லாம இருக்குன்ட்டு. பட் அவங்க எல்லாத்தையுமே இந்த மோனோட்டோரியம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த கட்டத்துல. இதை வந்து இப்போ உங்க டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் டிராவல் ஏஜென்ட் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா உங்க பஸ்லாம் நல்லா அருமையா இருக்குது, எல்லாமே ஏக்கான் பஸ் தான். இப்போ கொடுத்தீங்கன்னா உங்க மாதிரி டிரான்ஸ்போர்ட்டர் வந்து மேக்ஸ் அட்லீஸ்ட் இந்த ஒரு மாசம் கொடுத்தா கூட ஒரு ஆளுக்கு ஒரு 30,000 ஒரு வருமானம் கிடைச்சா கூட வந்து நீங்க அடுத்த 3 மாசம் வந்து இல்ல 6 மாசம் பேங்க் காசெல்லாம் கட்டிட்டு இருக்கோம் பாருங்களேன். ஸோ இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். வந்து மிஸ்டர் விஜி அன்மியூட் பண்ணுமா? மிஸ்டர் விஜி ஏதோ சொன்ன நினைக்கிறாரு. மிஸ்டர் விஜி அன்மியூட் பண்ணுங்க. VIJI. மிஸ்டர் விஜய்
வணக்கம் டத்தோ. வணக்கம். வணக்கம் டத்தோ அருள். நான் மிஸ்டர் சுப்ரா, தங்கவேல், எல்லாத்துக்கும் வணக்கம். டத்தோ, நான் பேசுறேன் நினைக்கிறது எல்லாம் உங்க மேக்சிமம் எல்லாம் பேசிட்டாங்க. இதுல என்ன சுப்ரா, டத்தோ, அருள் எல்லாம் சொல்லிட்டாங்க. இதுல என்ன மெயினா ஒரு விஷயம்னா, இன்னைக்கு நம்ம லோக்கல் டொமெஸ்டிக் மார்க்கெட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஒழிய, அவங்க ஆன்லைன்ல எதுவும் வாங்காம இந்த ஏஜென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஒழிய நமக்கு திரும்ப வர வாய்ப்பு இருக்கு ஆன் த டிசம்பர். ஓகே, இப்ப இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்தியாவை பாத்தீங்கன்னா 10ஆம் மாசம் வரைக்கும் ஆள் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த வேக்சின் கண்டுபிடிக்காம போக முடியாது, அவனும் வர முடியாது, வர முடியாது. இந்த வேக்சின் கண்டுபிடிச்ச ஒழிய ஆளு வெளியே வருவாங்க. அதே நேரத்துல இந்த நாளுமே இவங்க திறக்கிறது வந்து, நம்ம பிரதமர் திறந்து விடுறது வந்து இது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து பர்சனலா. ஏன்னா பரவிருச்சுன்னா இது இன்னும் லாங் டேர்ம் நம்மளுக்கு இழுக்கும். உங்க கருத்து நிறைய பேர் இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் மலேசியா இதான் சொல்றாங்க, இது ஏன் திறக்கிறாங்க, திறக்க கூடாது, இன்னும் 2 மாசம் மூடி இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. பண்ணிருக்காங்க. ஏன்னா எக்கனாமிக் செக்டர்ஸ் நம்ம டூரிசம் பத்தி பேசிட்டு இருக்கோம், இதுல வந்து மற்ற செக்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வரப்போ வந்து அந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் தான் நம்ம விடலன்னு சொன்னா சாப்பாடு பற்றாக்குறை வந்துடும். ஏன்னா இப்பயே நீங்க கொஞ்சம் பார்க்கலாம், நிறைய அவுட்லெட்ஸ் சாப்பாடு பற்றாக்குறை இருக்கு. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை வந்து திறந்துடுறப்ப நமக்கும் சேர்த்து திறந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு அது பயன்படாது. அதான் ஒரு ரியாலிட்டி. அரசாங்கம் வந்து நம்ம டிராவல் இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நம்ம வந்து இப்ப கொஞ்சம் ஃபோர்மா வந்து அரசாங்கம் இந்த விஷயத்தை கொண்டு போறோம். நம்ம மைக்கி இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபோர்மா கொண்டு போய் நம்ம வேணும்ட்டு. தங்கவேல் என்ன சொல்றீங்க? ஓகே, ஐ திங்க் அவர் விஜய் சொன்னது வந்துட்டு நியாயம். அவரோட 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு பாயிண்ட்ஸ் வந்துட்டு எப்படி சமாளிக்க போறோம், எப்படி இனிமேல் வாழ போறோம்னா டொமெஸ்டிக் டூரிசம். அதாவது மலேசியாக்குள்ளேயே நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்தியாவும் சைனாவும் எடுத்துக்கிட்டா அவங்க வெளிநாட்டு டூரிசம் எதிர்பார்க்கறதில்ல. ரொம்ப இன்டர்னல் டூரிசம், டொமெஸ்டிக் டூரிசம். ஸோ மலேசியாலேயே நம்மளுக்கு வந்துட்டு MCO வந்துட்டு தளர்த்தப்பட்டுச்சுன்னா ஸோ உள்நாட்டு டூரிசம் வந்துட்டு நம்மள முன்னேற வைக்கலாம். அதுல வந்துட்டு நிறைய டிரான்ஸ்போர்ட்டுகளுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்களுக்கும் சரி, ஹோட்டலுக்கும் சரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இன்னொன்று வந்துட்டு அவர் சொன்னது வந்துட்டு 4ஆம் தேதி குள்ள அந்த MCO பண்ணது வந்துட்டு நான் இன்றைக்கு பேப்பர்ல பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 2.3 பில்லியன் நஷ்டஈடாவது இக்கனாமி லாஸ்ட் மலேசியா அரசாங்கத்துக்கு லாஸ்ட் ஆகுது 2.4 ஒரு நாளைக்கு 2.3 பில்லியன். ஸோ டத்தோ ஷான் சொன்ன மாதிரி டூரிசம் இண்டஸ்ட்ரி மட்டும் பார்த்தோமா முடியாது. அதனால அவங்க கண்டிப்பா திறந்து தான் விடணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தற்காப்பு எடுத்துக்கணும். ஓகே, இன்னொன்று வந்துட்டு இப்ப வருஷம் நம்மளோட மலேசியன் டூரிஸ்ட் அரைவல்ஸ் இன்டு மலேசியானா சிங்கப்பூர்ல இருந்து வரவங்க தான் ஆல்மோஸ்ட் 50%. இன்னைக்கு 26 மில்லியன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்திருந்தாங்கன்னா 26 மில்லியன்ல அதுல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 50% இஸ் ஃப்ரம் சிங்கப்பூர். அப்ப சிங்கப்பூரியன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் அவங்க வந்து ரிகவர் பண்ணணும். சிங்கப்பூரியன் எஸ்பெஷலி சவுதர்ன் பார்ட்ல இருந்து ஜோஹோரியன்ஸ்க்கு சிங்கப்பூரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட ஜோஹோவே வாழ்றது வந்துட்டு சிங்கப்பூர்னாலேயே வாழ்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்த்தோம். ஸோ சிங்கப்பூரியன்ஸ் மஸ்ட் ரிகவர் ஃபர்ஸ்ட். அவங்க தாய்லாந்து வந்து நல்லா அழகா கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டெத்தும் சரி, இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அபவுட் 2600 தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு நெய்பரிங் கண்ட்ரி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆசியன் கண்ட்ரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சிங்கப்பூர் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். சிங்கப்பூர் ரிகவர் பண்ணிச்சு நம்மளுக்கு ஓரளவுக்கு டொமஸ்டிக் டூரிசம் சிங்கப்பூரியன்ஸ் வந்துட்டு போறது அவங்க வருது நம்மளுக்கு கொஞ்சம் அதுல வந்துட்டு ஆதாயம் இருக்கும், அதுல நம்மளுக்கு நன்மையும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் டொமஸ்டிக் டூரிசம் நம்ம வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்துட்டு டொமஸ்டிக் டூரிசத்தை வந்து ஊக்குவிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு முடிஞ்சவரையிலும் நம்மளோட நாடு வந்துட்டு இன்ஃபெக்ஷனை வந்துட்டு குறைக்கணும். சிங்கப்பூர்ல இன்ஃபெக்ஷன் வந்துட்டு டிரான்ஸ்பேரண்ட், அதாவது இல்லீகல் ஒர்க்கர்ஸா இருந்தாலும் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை மலேசியால வந்துட்டு மலேசியன் சிட்டிசன்ஸ் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் வந்து இன்ஃபெக்ஷனை காமிக்கிறாங்க. 3 to 4 மில்லியன் இல்லீகல் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அவங்களோட இன்ஃபெக்ஷனை காமிக்கிறாங்களா இல்லையான்ட்டு அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அது இப்ப இன்னைக்கு தளர்த்தி விட்டு 4ஆம் தேதி தளர்த்தி விட்டு அல்லது 12ஆம் தேதி தளர்த்தி விட்டு அல்லது ஆஃப்டர் ஹரிராயா தளர்த்தி விட்டு செகண்ட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு நம்மளோட இண்டஸ்ட்ரி டோட்டலி மலேசியா பூராவும் கீழே விழுந்துரும். இதான் என்னோட சிறிய கருத்துக்கள். நன்றி. அதனாலதான் வந்து நம்மளோட டிஜி வந்து டாக்டர் நூரிஷாம் வந்து ரொம்ப கிளியரா சொன்னாரு,
முடிஞ்ச வரைக்கும் அந்த எல்லாத்தையும் வந்து திறக்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவரும் வந்து திறக்கலாம், சோஷியல் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அவர் சொல்றாரு. இருந்தாலும் இந்த பப்ளிக் வந்து அதுவும் தங்கவேல் சொன்ன மாதிரி இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் சொன்னா எது சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு வந்து அவன் ஊர்ல எப்படி இருப்பான் லைஃப் இருக்குமோ அதே மாதிரிதான். இன்னைக்கு நீங்க போங்க, இந்த பசாபுரம் பாருங்க, இந்த ரோஹினியாக்காரன் பண்ற அநியாயத்தை நீங்க பாருங்க, அல்லது வந்து நீங்க 99 ஸ்ட்ரீம் அந்த மாதிரி போங்க, அங்க அந்த ஃபாரினர்ஸ் உள்ள வரப்ப அவன் நின்று போப்பான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் புதுன்னு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவனுங்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணது, அடுத்த ஃபேஸ் வந்தா இவனுங்க மூலியமா தான் நம்ம நாட்டில் வந்து இன்னும் மோசமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்ம வந்து நிறைய கேள்விகள் வந்தவண்ணம் இருக்குது. அதுல வந்து இன்ஃபேக்ட் அவங்க கேட்ட நிறைய கேள்விகள் வந்து நம்மளே ஏற்கனவே ஆன்சர்ஸ் நிறைய பேசிட்டோம். ஓகே, இருந்தாலும் மிஸ்டர் மோகன் வந்து கேட்டிருக்காரு. அவர் வந்து விஎம் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், எனி ஆல்டர்னேட்டிவ் ஆர் சஜஷன் வாட் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் கேன் டூ டு ஓவர்கம் த பேண்டமிக் பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டில் கோ ஆன். That's all. Basically, as mentioned as well, Dr. Velu mentioned, I mean, domestic tourism. Everybody is looking at it, domestic tourism. When the domestic tourism and your regional tourism improve, regional tourism, I'm talking about ASEAN, your neighboring countries, then there will be something will come. As I mentioned earlier, domestic is our main thing. Like I think your friend mentioned about Telanggana, all these destinations who will be very popular for domestic tourism. And I think every operators, inbound operators or transporters should capitalize on domestic tourism. We are not a very large country, but we still have got substantial amount and destination to offer the domestic tourism. And the other thing is, I think maybe digitalization. Now, people should invest on digitalization, online, give training to staff. How do you change your business model from what is your current number day-to-day running up to this digitalization and online portal and things like that, where you can market your product in that. Because a lot of us are still on the traditional way of doing it. I said, this is the right time. I think maybe the time has come that we have to look at other alternatives as well. Like Chinese companies, other companies are already doing some. I think we should come up to that thing. So domestic tourism will be the key answer at the moment. I would say the short-term plan. Okay. சொல்ல போறீங்களா? சுப்ரா. சார் மேடத்தோ. போறீங்களா? ஆமா, நம்ம என்ன சொன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் அவர் கேட்டிருந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு அல்டர்னேட்டிவ் என்ன செய்யலாம்னு சொன்னா, மோஸ்ட்லி இப்ப நம்ம பிளான் பண்ணிட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி யூ கேன் கோ ஃபார் த எஃப்ஐடி குரூப்ஸ்னாக்கா அது வந்து ஒரு ஃபேமிலி போறப்ப அது வந்து ஹை ரிஸ்க் இருக்காது, அவங்களுக்கு சான்சஸ் இஸ் ஹை அந்த பிசினஸ் வர்றதுக்கு. இது டொமெஸ்டிக் செய்யலாம். அதர் தென் தட் அந்த டிரான்ஸ்போர்ட் காரங்க வந்து கேன் கோ ஃபார் த கார்பரேட் கஸ்டமர். ஸோ இந்த டூரிசம் வர்ற வரைக்கும் தே கேன் லுக்கிங் ஃபார் த கார்பரேட் கஸ்டமர். So at least they will be survive with the corporate customer. அந்த ஒரு 4 வண்டிக்கு 5 வண்டிக்கு ஒரு corporate customer இருந்தாலும் எஃப்ஐடி சின்ன குரூப் அந்த வேனு காடி அந்த மாதிரி ஓடுறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து இந்த அல்டர்னேட்டிவா இந்த லோக்கல் டூரை வந்து யூசேஜ் பண்ணா ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு அந்த இது ரிகவர் பண்றதுக்கு இதுதான் டிரான்ஸ்போர்ட் செக்ஷனுக்கு வந்து கரெக்டா வரும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது இல்லாம இப்போ இந்த மாதிரி நம்ம மற்ற பிக்கப் எல்லாம் போறப்போ வந்து நம்ம வந்து ஏன்னா வந்து இப்போ இந்த பெண்டமிக் ஸ்டில் இருக்கிறனால வந்து யூ கேன் ப்ரொபோஸ் த கார்பரேட் பார்ட்டி சேயிங் தட் வி ஆர் கிவிங் யூ பெட்டர் ரேட்ஸ். உங்கள் ஸ்டாஃப் வந்துட்டு போகிறதுக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க பெட்டர் ரேட் கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து அவங்க ஸ்டாஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரப்போ வந்து வேறு என்னென்ன சீக்கிரம் யார் அவங்கள்ட்ட சீக்கிரம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து சேஃபாக வர்றதுக்கு உங்கள் ஸ்டாஃப் வந்து வீட்டிலேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணி நாங்களே அனுப்புகிறோம், சானிடைசிங் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். அப்போ பெட்டர் ரேட்ஸ். ஏன்னா வந்து கார்பரேட்ல போகிறப்போ வந்து டெஃபினெட்லி நீட் அ பெட்டர் ரேட்ஸ். நல்ல ஒரு ரேட்ஸை கொடுத்தீங்கன்னா ஐ திங்க் கார்பரேட் நிறைய பேர் வந்து உங்களை வந்து தச்சமாக நெக்ஸ்ட் 12 monthsக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டர் பாய்க்கிறது, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டர் பாய்க்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட கன்சர்ன் எல்லாமே காஸ்ட் தான். அப்போ வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா பேசிக்லி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாஃபுக்கு இந்த மாதிரி சீக்கு வந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் ஆஃபீஸை குறைஞ்சது வந்து ஒரு மாதம் மூட வேண்டியது வரும். மூடுறப்ப உங்க ஆஃபீஸ் சானிடைஸ் பண்ண வேண்டியும். இந்த காஸ்ட்லாம் உங்களுக்கு மோர் எக்ஸ்பென்சிவ். அதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து எங்களை யூஸ் பண்ணா உங்களுக்கும் சீப்பா இருக்கும். we can ask the staff to pay. அந்த கம்பெனி ஸ்டாஃப் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் காசு கட்டி தானே வராங்க. ஓகே, அதை வந்து சம்பளத்தில் வந்து அவங்க டிடாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நீங்கள் கொடுத்து ஐ திங்க் இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் இந்த கார்பரேட் பாய்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுல வந்து
இப்ப ஜஸ்ட் ரீசன்ட்லி இப்ப நமக்கு வந்து கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ் வந்து விஜயபந்தோட ஐ மீன் பசைக்குட்டாங்க ஏரியாஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா நமக்கு இப்பயே வந்து சில இமெயில்ஸ் ரெக்வெஸ்ட் வந்து வருது. பட் அவங்க அந்த கார்ப்பரேட் கஸ்டமர் கேட்கறப்ப அவங்களோட ஸ்டாஃப் எல்லாம் வந்து வேற வேற வண்டியில வராம நீங்களே ஏத்திட்டு வர முடியும். பட் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நீங்க எப்படி உங்க டிரைவர்ஸ்க்கு வந்து சேஃப்டி வாய்ஸ் எப்படி ஃபாலோ பண்றீங்க, நீங்க எப்படி அந்த சேஃப்டி செய்யறீங்க, உங்க டிரைவர்ஸ் வந்து ஈவன் தோட் என்ன பேனல் கிளினிக் வச்சிருக்கீங்க, என்ன அவங்களுக்கு இப்போ இது ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்க, அவங்களுக்கு வந்து சேஃப்டி வைஸ் என்ன ட்ரைனிங் கொடுத்துறீங்க, இதெல்லாம் கேட்கிறப்ப அந்த இதை நமக்கு வண்டி டிரான்ஸ்போர்ட் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு எஸ் நம்ம ரெடின்னு கொடுக்குறப்ப அவங்க திரும்பி கேட்கிற இந்த கேள்விலாம் கேட்கிறப்ப இது வந்து ஒரு புது சேலஞ்சிங்கா தான் இருக்கு. இப்போ ஸோ இதெல்லாம் இருந்திருக்கணும், இதுக்கு முன்னுக்கு நம்ம இதுல டிரான்ஸ்போர்ட் செக்ஷன்ல இது இருந்திருக்கணும், நம்ம ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு அப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுனா இந்த கார்ப்பரேட் கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து அதுதான் எதிர்பார்க்கறாங்க. ப்ரிப்பேர் பண்ண ஒரு பெரிய விஷயமே இல்லை ரத்தோ. நம்ம ஐ திங்க் இதெல்லாம் பேசிக் ரிக்வயர்மெண்ட். இதெல்லாம் ஐ திங்க் ஒரு 3 நாள் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா சர்வைவல் வரப்போ வந்து இதை நம்ம குறைன்னு சொல்லாம டக்குன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா ஐ திங்க் வி கேன் கேப்சர். ஆனால் குறிப்பா வந்து கிளைங் வழியில் உள்ள டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஐ திங்க் தே கேன் கெட் மோர் பிஸ்னஸ். இப்போ இதை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து அங்கேருந்து நம்ம பாதி பிஸ்னஸ் எடுத்துடலாம், அவங்க அதை செய்யலாம். எஸ் சார். ஏதாவது என்னன்னா அவங்க டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்காரங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்றதுக்கு முன்னுக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க. அப்ப நீங்க கைட்லைன்ஸ் இப்படி கொடுக்குறப்ப மற்றவங்களுக்கு உங்களுக்குள்ள வித்தியாசத்துல கார்ப்பரேட் கஸ்டமர் ஈஸியா அந்த ஒர்க்கர்ஸோட அந்த கார்ப்பரேட் கஸ்டமர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஜஸ்ட் டோன்ட் கோ என்ன நான் அப்ளை பண்றேன் எனக்கு கொடுக்கலன்னு சொல்றத விட இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் இப்ப கேட்கறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க முன்கூட்டியே. ஸோ அப்ப ஈஸி அப்ளிகேஷன் ஃபார் தட் அப்படின்ட்டு. ஓகே, அது ஒன்று. மறுபடியும் வந்து முதல்ல நீங்க சொன்னது தான் டொமெஸ்டிக் டூரிசம். டாக்டர் தங்கவேலும் விஜயும் சொன்னது. ஐ திங்க் இப்போ மலேசியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும்னா லோக்கல் டூரிசம்க்கு வந்து உயிர் கொடுக்கணும். அப்போ வந்து லோக்கல் டூரிசம் வந்து தே மஸ்ட் சப்போர்ட் ஃபுல்லி ஃபார் லோக்கல் டூரிசம் ஃபார் நெக்ஸ்ட் 1 to 2 years. Okay, if they can support the local tourism for next 1 to 2 years, basically one, they are achieving their own goal. That means safety first. Their life is safe. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா they are also uplift those are suffering industry players. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி கஷ்டப்படும்ல, they can help us. ஸோ ஏன்னா லோக்கல் வந்து நிறைய டூரிசம் இருக்கு. ஒரு நாளைக்கு வெளியூர் அங்கங்க போன இடத்துக்கு நெக்ஸ்ட் 2 years go to local tourism. நமக்கு நிறைய இடம் இருக்குது. நம்ம நாட்டில் டூரிசம் இல்லாமல் இருந்தால் பிரச்சனை. அவ்வளோ இருக்கிறப்ப வந்து why not the local fully support? I think இதோட வந்து மீட்டா தான் வந்து ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம வந்து நம்ம சேம்பர் மூலியமாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இல்லை நம்ம சேர்ந்து கொடுக்கணும். we can give the press statement saying that local must support local for next 2 years. I think Dr. Thangavelu and Vijay, I have to say thank you to them for highlighting this. Right? Okay, அடுத்து ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா மிஸ்டர் சோலையப்பன் நாராயணன். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த hoteliers, okay, they say due to the prevailing losses of business faced by hoteliers during the pandemic and to grab any business opportunity once hotel are comfortable to open, hotelier definitely tend to open price war. The price war will badly affect hotel. Okay, unfortunately, the price drop might not even bring in the required fair market shares. Okay, இது வந்து price war வந்து ஒரு வழி இல்லை. அதுவும் குறிப்பா வந்து இந்த சிறு ஹோட்டலு, இந்த தாமான்ல வச்சிருக்க ஹோட்டல், இந்த மாதிரி ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா they definitely everybody want to go on survival basis. இல்லை என்ன ஒரு ப்ராப்ளம்னா we need to ப்ரைஸை ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இட்ஸ் அப்போ எல்லா ஹோட்டலையும் வந்து ப்ரைஸை ஸ்டெபிலைஸ் பண்ணோம்னா everybody must go on the same standard. அப்போ அதே ஸ்டாண்டர்ட் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் we only can tell the Malaysian Hotel Associations come out a guidelines. இந்த அவங்க மெம்பர்ஸ்லாம் வந்து ஒரே ப்ரைஸில் விற்கணும். இல்லை பட்ஜெட் ஹோட்டல் அசோசியேஷன் தே கேன் சே எல்லாமே ஒரே ப்ரைஸில் தான் விற்க முடியும். இல்லை டாக்டர் அருள், டு யூ திங்க் இந்த ப்ரைஸ் வார் வராமல் எதுவும் பண்ண முடியுமா? Price war in open market is very difficult in any industry. It's because I think some countries tried but did not. Right? Sri Lanka, one example. They at one time they had the segment as 4-star, 5-star was selling price. But I think price war is market supply and demand in any industry. And with this current situation, everybody is going to have, like as you mentioned earlier, the coach prices to the transport prices has dropped. Certainly it will drop. It's not going to get the same price what they used to get in order for them to get the market share. So the hotel going to be the same. The winner will sustain
they have to do a proper calculation and do. The hotel run 40%. They cannot even normal 40% at the average occupancy rate of whatever the 4-star, 3-star. They can't even service the operational costs. So that we know. Don't talk about the servicing the loan. So I don't think so anybody. That's the reason everybody is closing because they know that they can't take the price war and sustain in the market. So it's difficult for them to. I don't think so. There's any authority which can control the pricing. It is supply and demand case. அதே மாதிரி கேள்வி தான் மிஸ்டர் மணி கேட்டிருக்காரு. டிராவல் ஏஜென்ட்டும் வந்து பிரைஸ் பார்ப்பாங்க, அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எனி கைட்லைன்ஸ் ஃபார் டிராவல் ஏஜென்ட்ஸ் செய்யலாங்களா? தத்தோ It will be still the same kind of thing. I mean, we have tried when time were good. We tried for a small group, tried to do a standardized pricing and things like that. But there will be one or two culprits. So end of the day, it's better to have a free. Even the government doesn't encourage control pricing, price control. So it's supply and demand case. If you can sustain, you put that, you will be able to do a proper paper calculation and you will be able to sustain yourself. Price war will be there and it's for the consumer benefit. Okay. வந்து மிஸ்டர் குப்புசாமி என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ரேஸ் பேசிஸ்ல வந்து போய் எதுவும் கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணாம we go and join, அப்புறம் வந்து மலே சைனீஸ் இந்தியன் எல்லாம் ஜாயினா போய் கவர்மெண்ட் பேசுறோம்னா தான் நமக்கு எதுவும் ஜாடி ஆகும்னு சொல்றாரு. which I think I am strongly agree to that. It's time not to go on in a ethnic basis. We have to go on Malaysian basis. எதா இருந்தாலும் மலேசியன் எல்லாத்தையும் டிமாண்ட் கொடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசாங்கத்தோட பாலிசி எது செஞ்சாலும் முதல்ல மலேசியா செய்வாங்க. அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கு செய்து எங்களுக்கு செய்யுங்க நம்ம கேட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனை வராது. அவங்களுக்கு இல்லாம நமக்கு மட்டும் போய் கேட்டோம்னா நிச்சயமா செய்ய போறது கிடையாது. ஸோ இது வந்து இதான் நம்மளோட சூழ்நிலை. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஐ திங்க் இது மைத்தாவா இருந்தாலும் சரி, மீத்தாவா இருந்தாலும் சரி, இல்லை மாத்தாவா இருந்தாலும் சரி, நம்ம ஒன்னா போயிட்டு கேட்டோம்னா தான் ஐ திங்க் வி கேன் கெட் சம்திங் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸோ அப்போ நம்ம பேசுற இஷ்யூ எல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து எங்கள் சார்பில் வந்து எங்களோட மைக்கிக்கு அனுப்பி அவங்க அனுப்புவாங்க. அப்போ நாங்களும் எங்கள் சார்பில் அனுப்புகிறோம். உங்க சார்பிலையும் வந்து மாத்தா மூலியமா வந்து you have to bring this issue to relevant authorities. அதுக்கு மிஸ்டர் கோகி சொல்லியிருக்காரு, கடாரம் இஸ் நைஸ் பிளேஸ் ஃபார் லோக்கல் டூரிசம் போட்டிருக்காரு. கடாரம் மட்டும் இல்லை சார், சிபிடாங் நல்லா இருக்குது, நிறைய பிளேஸ் மலேசியாவில் இருக்குது. அதுவும் சபாசரா போனால் நிறைய இடம் இருக்குது. சபாசரா சொன்னா போகலாம், தயவுசெய்து யாரும் மறந்துடாதீங்க. Dr. அருள்தாஸோட ஹோட்டல் இருக்கு, சங்கலா இருக்கு, பண்டாரம் இல்லை. ஸோ சப்போர்ட் மிஸ்டர் அருள்தாஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம ஆளு இருக்குன்னா அவர் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்தியன்ஸாக இருக்கப்ப முடிஞ்ச வரைக்கும் முதல்ல நம்ம ஆளுக்கு யாரும் எங்கே பிஸ்னஸ் இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுங்க. ரைட்? ஸோ வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? வேற எதுவும் பேசணும்னு சொல்றீங்களா? அதோ லாஸ்ட் வி காட் another 5-4 minutes. ஸோ எல்லாரும் 2 minutes பேசிடுவோம். I think I let Dato Tangavelu to பேச சொல்ற முதல்ல. Dato Tangavelu, சுதா அன்மியூட் பண்ணுமா? Dato Tangavelu. Dato Tangavelu, அன்மியூட் பண்ணியாச்சு. தத்தோ நீங்க உங்க இதுல அன்மியூட் பண்ணுங்க. ஐ திங்க் உங்க இதுல அன்மியூட் பண்ணுங்க. ஓகே ரைட். சாரி. ஓகே. ஸோ ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஐ மீன் ட்ராவல் ஏஜென்சிக்கு வந்துட்டு 3 லைசன்ஸ் இருக்கு. இன்பவுண்ட், அவுட் பவுண்ட், டிக்கெட்டிங். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்பவுண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். there are travel agents only operating outbound. இந்தியாவுக்கு மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ காலமா. மோடி வந்துட்டு அந்த மே 3ஆம் தேதியோட முடியுதுன்னு சொல்றாரு. ஆனா மே 3ஆம் தேதி முடியுது இல்லையான்னு தெரியல. இந்தியா தொடக்காட்டினா there are a lot of Indian travel agents who are doing tour operations only. அவங்க பாதிக்கப்படுவாங்க. மோடி இந்தியன் கவர்மெண்ட் said அந்த இன்பவுண்ட் வந்து they close until October. So those who are depending on visa services, those who are depending on India tourism, traveling tour operations to India, கண்டிப்பா அவங்களுக்கு. ஸோ இந்த டிராவல் இண்டஸ்ட்ரியில பொறுத்தவரையிலும் 6 மாசம் இல்லை, 1 வருஷத்துக்கு நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணாவே போதும், லாபத்தை பார்க்கவே முடியாது. நஷ்டத்தை கூட நம்ம வந்துட்டு ஒரு 25% நஷ்டத்தை தான் பார்க்கணும். அப்படி பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி if you can operate, then only we can survive. If you're thinking in the next 6 months we can make money, forget it. Another 6 months if we can break even, very good. So அந்த ஒரு இது பெர்செப்ஷன்ல ஓடணும்.
எங்களுக்கு இன்னொன்னு சொல்லலாம் நினைச்சேன். முன்ன இருந்து ஒரு லீடர் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாட்டுக்கும் சரி, ஒரு வீட்டுக்கும் சரி. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்க்கு ஒரு லீடர் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்ப எங்களுக்கு இந்த 3 வருஷத்துல 3 மந்திரி மாறிட்டாங்க. பரிசான் வந்துட்டு பக்கத்தானுக்கு வந்தாங்க. பக்கத்தான்னு வந்து பெரிக்காத்தான்னு என்னமோ ஒன்று வந்திருக்கு. அந்த 2 மினிஸ்டர் வந்தவங்க 2 பேரும் சாபால இருந்துட்டு சரவாக்குல இருந்துட்டு வந்தவங்க 2 பேரும் புதுசு. அவங்களுக்கு அனுபவமே இல்லை. ஸோ அதுல நாங்களும் அதுல தத்தி தவிக்கிறோம். அசோசியேஷன்ஸ்லாம் வந்துட்டு என்னத்த சொன்னாலும் அவங்களுக்கு வந்துட்டு இப்ப அவங்களே லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அதுவும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு இக்கட்டான இதா வந்துருச்சு. ஒரு நல்ல லீடர் வந்திருந்தாங்களா எங்களுக்கு அருமையான ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாயிட்டாரு. இப்ப கேஎஸ்யூ டத்தோ இஷாம் இஷாக் அவரு கேஎஸ்யூ இருந்தாரு. ஸோ ஒரு மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டு மினிஸ்டர் இம்பார்ட்டன்ட், கேஎஸ்யூ இம்பார்ட்டன்ட். கேஎஸ்யூ 3 பேர் மாறிட்டாங்க, மந்திரியும் 3 பேர் மாறிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நம்மளோட முறையீடுகளை வந்துட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோமா, அதுக்காட்டி அந்த மந்திரியும் கேஎஸ்யூ மாறிடுறாங்க. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. இன்னொன்று வந்து நான் சொல்ல நினைச்சேன், நீங்க வந்துட்டு 1 லட்சம் பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னாங்கன்னா, இப்ப தற்சமயத்துக்கு நேற்று உள்ள ஃபிகர் மட்டும் 53,000 53,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 53,000 பேருக்கு டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது. ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் டு தியா ஃப்ரம் த யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் தே கால் ஐபிடிஏ. அது வந்துட்டு தேவைப்படுது. ஆனா அது என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த யூனிவர்சிட்டியில உள்ளவங்களுக்கே அவங்க கான்ட்ராக்டர்ஸ் வச்சிருக்கானுங்க. ஸோ நாங்களும் எவ்வளவோ நம்மளும் ட்ரை பண்ணி கேட்குறோம். அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு நம்மளோட பஸ் பெருசியாரான ஓனர்ஸ்ங்களுக்கு இட்டாலியும் சரி மாட்டால் உள்ள ஓனர்ஸ்ங்களுக்கு கொடுங்கன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க சில பேர். ஸோ இப்பயும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது முறையிட்டு இருக்கிறோம். மாட்டாவும் முறையிட்டு இருக்கு, நீட்டாவும் முறையிட்டு இருக்கு. கிடைச்சிச்சுன்னா கொஞ்சமாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பஸ்ல வந்துட்டு 2 சீட்டுக்கு ஒரு ஆள் தான் உட்கார முடியும். 40 சீட்டு இருந்துச்சுன்னா மேக்சிமம் 20 தான் உட்கார முடியும். ஸோ அப்போ 53,000 பேருக்கு வந்துட்டு கணக்கு எடுத்தோமா நிறைய அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுல வந்துட்டு நினைக்கிறேன் ஒரு மாட்டா கிரவுன் ஹேண்ட்லிக் வைஸ் பிரசிடெண்டா இருக்கிறாரு நம்ம சுப்ரா. அதை கொஞ்சம் அவர் பார்க்கலாம், பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்ங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக நான் சொன்னேன்னா என்னோட இதை நான் முடிச்சுக்கிறதுனா, ட்ராவல் ஏஜென்ட்ஸ், டூர் ஆப்ரேட்டர்ஸ், பஸ் டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ் 6 மாசம் என்ன 1 வருஷத்துக்கு கொஞ்சம் பார்த்து தான் வியாபாரத்தை செய்யணும், பிஸ்னஸ் செய்யணும். கேஷ் ஃப்ளோ கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணாட்டினா நம்ம வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாத காலத்துல மூடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ. சுப்ரா, நீங்க ஏன் சொல்ல விரும்புறீங்களா? ஆமாண்டதோ ஆக்சுவலி இவரு டத்தோ சொன்ன மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு அதாவது அசோசியேஷன்ற முறையில நாங்க மேக்சிமம் எங்களால முடிஞ்சது எல்லாத்தையுமே நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். எவ்ரிடே ஈவன் நாங்க வந்து லாக்டவுன்ல வீட்டுல இருந்தா கூட எவ்ரிடே மீட்டிங் ஓடிட்டு இருக்கு, எவ்ரிடே டிஸ்கசிங் ஓடிட்டு இருக்கு, எவ்ரிடே ஒரு லெட்டர் அனுப்பிட்டு ஈவன் ஃபார் ஸ்டாஃப்ங்க வீட்டுல இருந்து வேலை செய்யறாங்க அசோசியேஷனோட ஸ்டாஃப்ங்கெல்லாம். ஸோ வி ட்ரை அவர் பெஸ்ட் எல்லாமே, அதாவது மொரிட்டோரியம் கேட்கறதுக்கோ, ஒரு பேங்க் இது இஷ்யூக்கோ, ஒரு இதுக்கோ, ஈவன் தோட் அந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களை கொண்டு போறதுக்கு கூட அதுக்கும் ஒரு லெட்டர் கொடுத்து அதுக்கும் நம்ம கேட்டோம். எங்களோட பஸ் பஸ் யாரன்னா நீங்க யூஸ் பண்ணலாம், போர்டர்ல இருந்து அந்த இதுக்கு ஹோட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு திரும்பி கூப்பிட்டாங்க. ஜஸ்ட் வெப்லி இது என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. பட் ஆஃப்டர் தட் எதுவுமே வர மாட்டேங்குது. அதாவது வி ட்ரை அவர் பெஸ்ட் ஃபார் ஆல் லெவல். பட் இதுல ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா எடுத்தோ இந்த டிரான்ஸ்போர்ட் செக்ஷன்ல வந்து ஒரு 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 காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒண்ணு வரணும்னா இப்போதைக்கு வந்து இந்த வீடுங்களோட லோன் மாதிரி இந்த ஹையர் பர்ச்சேஸ் லோனுக்கும் வந்துட்டு ரீஃபைனான்சிங், அதாவது டைட்டில் மாத்தாம ரீஃபைனான்ஸ் பண்றதுக்கு ஒரு அலௌடட் பண்ணா ஒரு பெரிய ரிலீஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு. பிகாஸ் சில பேர் வந்து 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் 3 இயர்ஸ் காசு கட்டிருப்பாங்க, பேலன்ஸ் ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும். அவங்க ஒரு 6 மாசம் காசு கட்டணும். பட் டைட்டில் மாறாம ஹையர் பர்ச்சேஸ் வந்து ரீஃபைனான்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஈவன் தோ நீங்க ரீஃபைனான்ஸ் பண்ண முடியாதனால அவங்க வேற ஒரு காலப்ப எடுத்து அந்த வண்டியை ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி அப்புறம் ரீஃபைனான்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த சேம் டைட்டில்ல இருக்கிற பேரை அப்படியே அந்தந்த ஃபைனான்ஸோ இல்ல எஸ்எம்இ பேங்கோ டேக் ஓவர் ஃபார் த லோன்ஸ், அந்த லோன்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இந்த சின்ன சின்ன பிசினஸ் மேன் ஒரு வண்டி 2 வண்டி வச்சிருக்கிறது, எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸ்ல நிறைய பேர் வச்சிருக்கிறதுல வந்து அவங்களால ரீஃபைனான்ஸ் பண்ண முடியாது. அந்த ஃபைனான்ஸ் பண்றத டிசம்பர் கடைசி வரைக்கும் உள்ள பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அப்படி, அதாவது ஒரு 50,000 பஸ்ஸுக்கு கிடக்குன்னா அந்த 50,000 மட்டும் லோன் கொடுங்க, எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்க வேணாம். அது அப்ப அவங்க திருப்பி ஒரு எக்ஸ்டெண்ட் 2 இயர்ஸோ 1 இயர்ஸோ பண்றப்ப அவனுக்கு ரிடியூஸ் வரும். அந்த இடத்துல அவன் நிறைய ஆஃபர் கொடுக்க முடியும், அதாவது பிரைஸ் லீஸ்ல வந்து குறைச்சு கொடுக்க முடியும். இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து அவனால நிறைய டூர் செய்ய முடியும் ஓடுறதுக்கு. அது வந்து 1997ல வந்து டானார்கா வந்து எவ்வளவு கம்பெனியை காப்பாத்தினாங்களோ
அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் ஒரு தனி ஒரு வெஹிக்கிளை உருவாக்குனா நல்லா இருக்கும்னு நீங்க சொல்ல வரீங்க. எஸ் ரத்து. ஏன்னா அந்த ஹையர் பர்ச்சேஸ்ல வந்து அது மாத்த முடியாது. ஏன்னா அவங்க ரீஃபைனான்ஸ் பண்ண முடியாது. ஈவன் தோட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியன்ஸ் கிட்ட ஈவன் தோட் என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு ஒரு பாடி பில்டர்ல போய் பஸ்ஸோ ஒரு வண்டியோ வாங்க போறோம்னே நம்ம இப்போ ஒரு பெரிய சோம்பேறித்தனத்துல என்ன பண்றோம்னா, அந்த சேல்ஸ்மேன் சொல்றப்ப ஓகே நானே உனக்கு லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றப்ப நமக்கு இந்த நேரம் வந்து ஒரு பெரிய லெசன் என்னன்னா, அவன் சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு நீ ஏன் லோன்லாம் செஞ்சிருன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறோம். அப்போ அவனுக்கு வந்து ஃபைனான்ஸ்ல அப்ளிகேஷன் பண்றப்ப ஈவன் அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறதே ஃபைனான்ஸ் தான், பேங்க்கு போக மாட்டாங்க. இன்னைக்கு ஃபைனான்ஸ்ல போனதோட தான் இந்த ப்ராப்ளம் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இந்த பஸ்ஸுக்கு இந்த ப்ராப்ளமே வந்து பாடி பில்டருக்கு போனோடனே பஸ்ஸுக்கு லோன் நான் செஞ்சு கொடுத்துருவேன், நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, லோன் கிடைச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு ஃபைனான்ஸ்கார வந்து இல்ல நான் மொரிட்டோரியம் கொடுக்க முடியாது, நீ இன்ட்ரெஸ்ட் கட்டித்தான் ஆகணும், கவர்மெண்ட் சொல்றதை நான் ஃபாலோ பண்ண முடியாது சொல்றப்ப இனிமே வரக்கூடிய காலத்துல வண்டி வாங்கினா தயவு செஞ்சு முடிஞ்சா பேங்க் லோனுக்கு ட்ரை த பெஸ்ட். பேங்க் லோன் எஸ்எம்இ எல்லாம் லோன் கொடுக்கறதுக்கு இப்பதான் நானே பாக்குறப்ப எஸ்எம்இ எல்லாம் லோனுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இவன் தோட இந்த ஃபைனான்ஸோட வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து எஸ்எம்இ டெக் ஓவர் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்போர்ட்டோட லோன் எல்லாத்தையுமே எஸ்எம்இ டெக் ஓவர் பண்ணா கேஷ் கிராண்ட் கொடுக்காம இந்த வே it will be helpful to all the transporter. கான்செப்ட் நம்ம பாவிக்கணும். அந்த ஒரு இதுக்கு வரணும்ன்றது ப்ரோபோசல் அனுப்புவோம் அந்த கவர்மெண்ட்க்கு. கடைசியா நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஓகே, அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு நம்ம இந்தியன் அசோசியேஷன் இந்தியன் ஐடென்டிட்டிலேருந்து கவர்மெண்ட் வந்து கேட்கக்கூடாதுன்னு ஒரு ப்ரொபோசல் கொடுத்த ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாரு. அவர் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நாங்கள் வந்து இப்போ மீட்டாலாம் வந்து ஏதோ ப்ரொபோஸ் கொடுக்கும்போது நாங்கள் ஜாயின்லி வித் அதர் அசோசியேஷன் சேர்ந்து தான் செய்யறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் வீக்னஸ் ஆஃப் த திங். We are the minority. We normally join with MATA or the other inbound MITA or MTC. It's always jointly we put in. And come back to the buses used for the corporate and the students. After putting up proposal from many of the association, one of MITA we put in, MTC, MATA all put in. The APAT even give approval for Bus Seran to operate without a guide. And this is something special which they have given because the proposal has come from all the association. So they have given writing to all the colleges that you could use these coaches without using a guide, because there's a regulation that you require a guide to be on board for the tour buses. To ferry the students, a special approval will be given after all the associations have put in. But only thing is so bad that they are giving only to their vendors, their contractors. Through them, with some of them getting the thing directly from the colleges, we don't get anything. I think that's basically it. Thank you. சரிங்க, நம்ம ஏறக்குறைய ஒரு 1 week நம்ம பேசிட்டோம். ஸோ இந்த நிறைய விஷயம் நம்ம பேசணும். ஸோ இப்போ நிறைய விஷயம் பேசுனதுல பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பேசிக்கலி நம்ம சர்வைவல் தான் பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த சர்வைவலில் பார்த்தீங்கன்னா தங்கவேல் சொன்னார் நெக்ஸ்ட் 6 months ப்ராஃபிட் இல்லாமல் லாஸ் வந்தாலும் நம்ம ஹேவ் டு சஸ்டெயின். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் அடுத்த 18 மாதத்துக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த 18 மாதத்துலேயும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்தால் கன்சிடர் வெரி குட். இந்த 18 மாதம் நம்ம சஸ்டைனபிலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோமே தவிர நாட் ப்ராஃபிட் நத்திங். நம்ம இந்த 18 மாதம் இல்லை சஸ்டைன் பண்ணி இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வந்துடும். தென் வி கேன் மேக் அவர் மணி. ஸோ அதனால அந்த 18 மாதம் சஸ்டைன் பண்ணதுக்குன்னா ஒரு நாள் நம்ம நிறைய இஷ்யூ போய் பார்த்தோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓகே அஃப்கோர்ஸ் we going to approach the corporate sector to give us a business. இல்லை வந்து இந்த கவர்மெண்ட் சொன்னது அன்னைக்கு அவங்க சொன்னப்போ 100,000 சொன்னாங்க, இன்னைக்கு தங்கவேல் சொன்னது 53,000 பேர் தான் இருக்காங்கன்ட்டு. ஸோ அது நம்பர். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா we can help. அது போக வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து இன்னொரு 2 மாதம் வந்து திறக்காம இருந்தால் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்போ நம்ம ஹோட்டலோட வந்து என்ன சொல்றேன், we told the operator don't start, we just close until things back to normal. ஏன்னா வந்து இந்த வைரஸ் மறுபடியும் வந்துச்சு சொன்னா அந்த ஹோட்டலை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய காசு வந்து இன்னும் சம்பாதிச்சுட கூட வந்துடும். அதே மாதிரி தான் அவங்க பஸ் வச்சிருந்தாலும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு தலைவலியா இருக்கும். அண்ட் லோக்கல் சொசைட்டி நெக்ஸ்ட் 1-2 months வந்து வெளியே ஆகிறது இப்போ யோசிப்பாங்க. இந்த ராயா முடிகிற வரைக்கும் வெளியே ஆகுது யோசிக்கிறப்ப வந்து இந்த சமயத்தில் நம்ம பிசினஸ் திறந்து வச்சிருந்தா இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஆஃபீஸ் ரன் பண்ணதுக்கு வேணால் நம்ம போய் பார்த்துக்கலாம், இல்லை மற்ற பிஸ்னஸ் பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணலாம். அல்லது நம்ம இப்போ உட்காந்து என்ன பிளான் பண்ணால் சர்வைவல் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று வந்து அரசாங்கத்துக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன் மூலிமா வந்து நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் கொடுத்தா நம்ம நெக்ஸ்ட் 1 year சர்வைவ் பண்ண முடியும், ரைட்?
அட்லீஸ்ட் லாஸ்ல வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 25% லாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து 75% காஸ்ட் கவர் பண்ற மாதிரி பிசினஸ் ரன் பண்ண முடிஞ்சுன்னா இட்ஸ் கன்சிடர் வெரி குட் ரெடி. ஸோ அந்த மாதிரி என்ன வாய்ப்புகள் இருக்கு நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ முதல்ல பேசுறப்ப வந்து கார்பரேட் செக்டர் கொண்டு வந்துட்டோம், கார்பரேட் செக்டர் இது பண்ணலாம் சொன்னோம். அப்புறம் மிஸ்டர் ரமேஷ் சொன்னாரு we better use the hoteliers can rent it out for startup business. இப்போ இந்த மாதிரி if we can sit and talk, I think there will be a lot of idea. நமக்கு வந்து ஐடியா வரப்போ வந்து we can use this idea to maintain in the business for next 18 months. Our concept, we need to maintain in the business. If you make money after 12 months, consider you are very, very lucky, right? If can sustain until 18 months, very good. இதான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். So we hope locals, I think we will give the press statement saying that locals must support the local industry. For next 2 years, they must support local industry. And we all, முடிஞ்ச வரைக்கும் என்ன price குறைக்க முடியுமோ price குறைச்சி, and don't go for price war. I don't believe in price war. Basically, எனக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம். From day one, I against the price war. So நமக்குலாம் அசோசியேஷன் இருக்கப்போ வந்து நம்ம அசோசியேஷன் பேசி வச்சுக்கிட்டு price war try to avoid பண்ணிட்டு we try to sustain and எல்லாம் வந்து கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் நல்ல ஒரு அருள் கொடுப்பான்னு நினைக்கிறோம். கொடுத்து நம்மளை சர்வைவ் பண்ண விடுவாரு. முடிஞ்ச வரைக்கும் நம்மள யாராச்சும் ப்ராப்ளமா இருந்து அவங்க சர்வைவ் பண்ண முடியாத நிலைமை பண்ணாங்கன்னா we try to pull him up. அவங்கள புலிவா பண்ணு அவருக்கு என்ன பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு சொல்யூஷன் கொடுத்தோம்னா ஐ திங்க் we are doing a great job for our community. அப்படி அதுக்கு மேல செய்ய முடிஞ்சா do for others also. சரிங்களா? அது சொல்லிக்கிட்டு thank you for participating. Thank you Dr. Arul. Thank you Mr. Subra, Dr. Thangavelu, Ramesh and Vijay for your contribution and whoever sent your queries also thank you. Definitely இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அரசாங்கத்துக்கு எங்க சார்புல நிச்சயமா ரிப்போர்ட் அனுப்புன்றது வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு இந்த யூடியூப் ஜூம் நிகழ்வு வந்து இதோடு முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இப்போ கேன் எல்லாரும் வந்து உங்க படத்தை ஒரு பிக்சர் எடுத்துக்குவோம். So we can tell the government that we all have a Zoom discussion. Can everybody unmute your face? Tachina, can you take the picture? எல்லா வித எடுத்துங்க. Can you everybody unmute your faces? எடுத்துருங்க. எடுத்துட்டீங்களா? Next page. Okay, Dato. Done. Okay. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நிகழ்ச்சியில பாருங்க. இனிமேல் வந்து மத்தியானம் 12 மணி வைக்க முடியாது. நைட் 8 மணிக்கு ஒவ்வொரு டாபிக் டிஃப்ரெண்ட் டாபிக் நம்ம வச்சு இது பண்ணுவோம். அது வரைக்கும் வந்து உங்களிடம் வந்து விடைபெறுவது சிக்கி. நன்றி, வணக்கம். நன்றி டத்தோ. Thank you everyone. Thank you. Thank you everyone. Thank you.